தமிழ் சந்தி இவ்விழாவை ஒழுங்கு செய்திருக்கின்றது. நமது கரோ தமிழ் சந்தி ஆரம்பித்து இந்த மாதம் 5 வருடங்கள் நிறைவடைந்து விட்டன. இந்த சந்தி என்ன செய்வதென்று சொன்னால், ஒவ்வொரு மாதமும் ஒரு இலக்கிய ஒரு சந்திப்பினை நடத்தி அதனை அங்கு உள்ளவர்களுடையும் கலந்தாலோசித்து ஒரு சந்திப்பாக நாங்கள் செய்து வருகின்றோம். இது இலக்கியம் மட்டுமல்ல, அரசியல், சமூகம், சமயம், பொருளாதாரம், நாட்டு நிலைமைகள், இப்படி பல விஷயங்கள் பற்றி ஒரு அலசும் ஒரு சந்தி தான் அது. அதன் தயவில், அதன் ஆதரவில் நிகழ்வு என்று ஆரம்பமாகின்றது. இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஒரு என்ன சொல்வதென்றால், உங்களை ஒரு புத்தக பிரியர்கள் என்று தான் நான் கூற வேண்டும். இங்கே வாழும் மக்களில் பலருக்கு பலவிதமான பிரியங்கள் இருக்கின்றது. சிலருக்கு சினிமா போக வேண்டும், பொழுதை கழிக்க வேண்டும் என்றும், சிலருக்கு உணவு சாலைக்கு செல்ல வேண்டும், நல்லா சாப்பிட வேண்டும் என்று சொல்லியும், இப்படி பலதரப்பட்டவர்களுக்கு பலதரமான பிரியங்கள் இருக்கின்றது. இங்கே நீங்கள் வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் நான் புத்தக பிரியர்கள் என்றே நான் அழைக்க விரும்புகின்றேன். தோழர் வித்யாசாகர் அவர்கள் இந்தியாவிலே பாண்டிச்சேரியை பூர்வீகமாக கொண்டவர். அவருடைய தமிழ் எழுத்துக்களால் உந்தப்பட்டவர்களில் நானும் ஒருவன். முகநூல்கள் மற்றும் இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக அவரை அறிந்து அவருடன் தொடர்பு கொண்டு பல நல்ல தமிழ் சேவைகளை அறிந்து அவருடன் கலந்தாலோசித்துள்ளேன். அவர் இங்கு வரும்போது குறிப்பிட்டிருந்தார். சென்ற முறை வரும்போதும் நான் அவருடைய காய்த்திருந்தேன். அவருடைய புத்தகங்களை இங்கே ஒரு விமர்சனமாக செய்ய வேண்டும் என்று. அதனை பொறுப்பேற்று இங்கே அதனை விமர்சனம் செய்ய வந்திருக்கின்றார்கள் 5 பெருந்தகைகள். அவர்களை எல்லாரையும் தலைமை தாங்குவதற்காக இங்கே இன்னொருவர் வந்திருக்கின்றார், ஊடகவியலாளர் இளைய தம்பி தயானந்தா அவர்கள். இவர்கள் எல்லோரையும், உங்கள் எல்லோருடையும் குருக்களையா அவர்களுடையும் அன்பாக இங்கு வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு, திரு குமாரையா அவருடைய ஒரு சின்ன ஆசியுரையோடு மீண்டும் ஆரம்பிப்போம். எல்லாம் வல்ல அம்பியினுடைய திருப்பாதம் பணிந்து இங்கு மதுரை தந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எமது ஆலயத்திலே அம்பியினுடைய இந்த புனித மண்டபத்திலே எத்தனையோ விதமான நூல்கள், கவிதைகள் போன்றவையெல்லாம் இங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றன. கலை கலாச்சார நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. எத்தனையோ எழுத்தாளர்கள், கவிஞர்கள் எல்லாம் இந்த அம்பியினுடைய சன்னிதானத்திலே காலடி பதித்து தங்களுடைய அறிவுபூர்வமான சகல நூல்களையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் அவர்கள் சொன்னது போல ஹரோ தமிழ் சந்தி சார்பாக ஒவ்வொரு வருடமும் அவர்கள் சொன்னது போல அவருடைய பெரும் முயற்சியினாலே இவ்வாறான நூல்கள், கவிதைகள் போன்றவைகளெல்லாம் வெளியிடுவதற்கும், அது மட்டுமில்லாமல் தாயகத்தில் இருக்கக்கூடிய குறைகளை தீர்ப்பது முகமாக அவர்கள் இங்கு எல்லா முயற்சிகளையும் செய்து வருகின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் ஒரு புனிதமான செயலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதாவது கவிஞர் எழுத்தாளர் வித்யாசாகர் அவர்கள் இங்கு பதிக்கப்பட்ட நூல்கள், 5 விதமான நூல்கள் இங்கு ஆய்வுரை செய்வதற்கு அம்பியினுடைய திருவருள் கூடியிருக்கின்றன. அந்த ஆய்வுகளின் மூலமாக அந்த நூலிலே இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது வாசிப்பதால் மனிதன் பூரணமடைகின்றான் என்று சொல்வார்கள். அதாவது நாங்கள் நூல்களை
வாசிக்க வாசிக்க எங்களுக்கு அறிவு மேலோங்கி நிற்கும். உலக நடப்புகள் நன்மைகள் எல்லாம் தெரியக்கூடியதாக இருக்கும். பூர்ணமடைகின்றோம், பக்குவமடைகின்றோம். நாங்கள் கல்வி கற்பது எங்களை பக்குவப்படுத்துவதற்காக தான். தொழில் என்பது 2வது பட்சம். நாங்கள் அறிவை பெருக்குவது மனிதனை மனிதனாக நாங்கள் வழிநடாத்த வேண்டும். மனித நேயமுடையவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அன்புக்கு அடிமையாக அன்பே சிவம் என்று நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் கல்வி கற்கின்றோம். ஆகையால் அப்படிப்பட்ட அந்த புனிதமான நூல் வெளியீடு இன்றைய தினம் சிறப்பான முறையிலே ஆய்வுரை செய்து வெளியிடப்பட இருக்கின்றன. அந்த நூல் வெளியீடானது சிறப்பாக நடைபெற வேண்டும். மேன்மேலும் அவருடைய இந்த நூல் வெளியீடு நூல்கள் மேலும் அவர் இயற்றி கவிதைகள் எல்லாம் இயற்றி அவர்கள் வெளியிட வேண்டும் என்ற நேரத்திலே பிரார்த்தித்து கொண்டு இந்த நூல் வெளியீடு சிறப்பாக நடைபெறுவதற்கு அன்னை கனகதுர்க்கை அம்பாளுடைய பூர்ணமான ஆசிகளும் குருமாருடைய வாழ்த்துக்களோடும் இந்த நூல் வெளியீடு நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தித்து என் ஆசிகளை நிறைவு செய்து கொள்கின்றேன். நம பார்வதி பதையே. நன்றி குமாரையா அவர்களே. நீங்கள் எங்களது வெங்கடாசலம் வித்யாசாகர் வித்யா என்பது அவருடைய தங்கையின் பெயர். அதையே ஜாசகமாக வைத்து வித்யாசாகர் என்று வைத்திருக்கிறார். அவருடைய முழு பெயர் வெங்கடாசலம். அப்படித்தானே சார்? வாருங்கள் மேடைக்கு. இவரை பொன்னாடை போர்த்து கௌரவிப்பதற்காக குமார் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். உலகவியலாளர்களே தம்பி தயானந்தா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். 5 நூல்கள் வெளியீட்டிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மிக குறிப்பாக இந்த ஒவ்வொரு நூல் குறித்தும் தங்களுடைய கருத்துக்களை தர வருகை தந்திருப்பவர்கள் அனைவருக்கும் முதலில் என் வணக்கம். இந்த நூலை படைக்கின்ற படைப்பாளியை பொறுத்தவரையில் இன்று அவரை நான் முதற்தடவையாக சந்தித்தாலும் கூட அவருடைய இணையதளமும் அவருடைய ஆக்கங்களையும் காலையில் என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பொதுவாக எஸ்போ அவர்கள் சொல்வது எழுத்தூழியம் செய்வது என்று தன் பணியை அவர் சொல்வது போல இவரும் தன்னுடைய எழுத்து ஊழியத்தை 1, 2 அல்ல மிக அதிகமான நூல்களை படைத்திருக்கிறார். அவரை ஒரு கவிஞர் என்று சொல்லலாம், நாவலாசிரியர் என்று சொல்லலாம், சிறுகதையாளர் என்று சொல்லலாம். இவை எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு விமர்சகராக தன்னைத்தானே தேடுகிற ஒருவராக அவருடைய நூல்கள் வெளியாகி இருக்கின்றன. நூல் ஒன்றை எழுதுவது அல்லது அதை வெளியிடுவது என்பது அதை எழுதி வெளியிட்டவர்களுக்கு அதன் அனுபவங்கள் தெரியும். அது மிகச் சிக்கலானதும் கூட. மிக அதிகமான போட்டியாளர்களும் மிக அளவுக்கு அதிகமான படைப்பாளர்களும் உள்ள ஒரு மொழியை நாம் கொண்டிருக்கிறோம். உலகெங்கும் இருக்கக்கூடிய முகநூலை எடுத்துக்கொண்டால் மிக அதிகமாக தமிழர்கள் அதை கையாளுகிறார்கள். எல்லோருமே இப்போது கைகளில் கைத்தொலைபேசி வைத்திருக்கும் அனைவருமே ஊடகவியலாளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் தத்தமது கருத்துக்களை பகிர்வதற்கான ஒரு சாதனம் இந்த நாளில் அவர்கள் கைக்கு வந்திருக்கிறது. ஆகவே எல்லோரும் தத்தமது கருத்துக்களை சகபாடிகளுக்கோ அல்லது உலகம் தழுவியோ சொல்லியபடியே இருக்கிறார்கள். இந்த வகையில் மிகப்பெரிய சந்தையாக இருக்கக்கூடிய தமிழ் நூல் சந்தையில் தன்னுடைய அயராத முயற்சியால் 1க்கும் அதிகமான பல நூல்களை படைத்த ஒருவருடைய நூல் வெளியீட்டு விழாவை தலைமை தாங்குவது என்பது மகிழ்ச்சி தருகிறது. அதிலும் மிக குறிப்பாக அடுத்த தலைமுறை நோக்கிய ஒரு செய்தியை தருவதற்கான பெருமுயற்சியை அவர் செய்கிறார். அவரை பொறுத்தவரையில் அவர் எட்டி பிடிக்க முனைவது தன்னுடைய தெருவின் மூலையில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய செவிக்காவது அல்லது அவனுடைய திருத்தத்திற்காக அல்லது அவனை நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக வேணும் இது இருக்கக்கூடாதா என்று ஏங்குகிற ஒரு எழுத்தூழியனுடைய நூலை இன்று நாம் வெளியிடுகிறோம் என்பது மகிழ்ச்சிக்குரியது. தவிரவும் அடுத்த பரம்பரை குறித்தும் அடுத்த சிறுவர்கள் குறித்தும் அடுத்த மாணவர்கள் குறித்தும் மிக அதிகமாக சிந்திக்கிற ஒருவராக அவரை என்னால் இனம் காண முடியும். அவற்றை எல்லாவற்றையும் தாண்டி தன்னைத்தானே தேடுகிற ஒருவராக அவருடைய புகைப்படங்களை அவருடைய வலைத்தளத்தில் போய் பார்த்தால் மிக அதிகமாக குழந்தைகளை நேசிக்கிற ஒரு மனிதராக, பெற்றோரை விரும்புகிற ஒருவராக, சகபாடிகளை ஆதரிக்கிற ஒருவராக, தான் பணி செய்கின்ற குவைத்தில் இருக்கக்கூடிய ஏனைய எழுத்தூழியக்காரர்களையும் படைப்பாளிகளையும் வரவேற்கின்ற வழிநடத்துகின்ற ஒருவராக எல்லா வகையிலும் இருக்கக்கூடிய ஒருவருடைய நூல் வெளியீடு இது என்பது மகிழ்ச்சிக்குரியது. அவரிடம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற விடயம்,
இந்த நூல் குறித்து பேசுகிற ஒவ்வொருவர் பற்றியும் அவர்கள் பேசி முடித்த பின்னர் பேசலாம் என்று நினைக்கிறேன். நான் நம்புகிறேன் இந்த நூல் குறித்து பேசுகிற அனைவருமே அந்தந்த துறை சார்ந்தவர்கள். வாழ்வை செதுக்கும் ஒரு நிமிடம் குறித்து பேசுகின்ற ரகுநாதி மிக அதிகமாக இன்றும் அல்லது ஈழத்தின் சிக்கல் நிறைந்த காலங்களில் பணியாற்றிய ஒருவர். அதன் ஊடாக அந்த சமூகத்தை தொடர்ந்து பார்ப்பவர். எங்களுடைய ஹரோ தமிழ் சந்தியின் அங்கத்தவர் என்பதற்கு அப்பால் மிக அதிக தேடலும் கேள்விகளும் உள்ள ஒருவர் வாழ்வை செதுக்கும் ஒரு நிமிடம் என்ற நூலை முன்மொழிகிறார். அது குறித்து தன்னுடைய கருத்தை சொல்ல வருகிறார். கொழும்பு வழியே ஒரு பயணம் குறித்து பேசக்கூடிய கோவிலூர் செல்வராஜா அவர்கள் இலங்கை வானொலியின் ஊடாகவும் இலங்கை வானொலியின் வழியாக மட்டுமல்ல, அதை தாண்டிய இலங்கையினுடைய தமிழகத்தை தாண்டி இலங்கை தனக்காக உருவாக்கி கொண்ட மெல்லிசை பாடல்களிலும் பொப்பிசையிலும் தன்னை பதித்தவர் என்பதற்கு அப்பால் ஒரு தயாரிப்பாளர், கவிஞர், எழுத்தாளர். அது எல்லாவற்றையும் விட என்னுடைய நெருங்கிய நண்பன். நினைத்த மாத்திரத்தில் ஒரு பாடலை எழுதி அந்த நிமிடமே அதற்கு இசையமைத்து பாடக்கூடிய வல்லவர். அவரால் இது பேசப்படுகிறது. ஓட்டை குடிசை பற்றி பேசுகின்ற சகோதரி திருமதி சிவானந்தி கணேசராஜன் ஒரு சமூக செயற்பாட்டாளர் மட்டுமன்றி ஒரு நூல் விமர்சகராகவும் இருக்கிறார். இதை தாண்டி பிரிவுக்கு பின் என்பது என் அன்பிற்கு உரிய ஈழத்து படைப்புலகில் மறக்க முடியாத அற்புதமான கவிஞரான கலாநிதி சுந்தரம்பிள்ளை அவர்களின் மகன் பரம்குன்றன். அவர் அது குறித்து மிக ஆழமாக பேசுவார். அந்த நூல் குறித்த தேடலை அவர் சொல்லி முடிக்க அந்த நூல் குறித்த முழுமையான பார்வையை நாம் பார்த்துவிட முடியும் என்று நான் நம்புகிறேன். திரைமொழி பற்றி பேசுகின்ற என் அன்பு தம்பி முக்கியமான ஒரு ஊடகவியலாளர், அறிவிப்பாளர், தயாரிப்பாளர். இவை எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த திரை பற்றியும் அதில் வரக்கூடிய பாடல்கள் பற்றியும் அதன் ஊடாக நிகழ்ச்சிகளை வடிவமைப்பதிலும் மிக நீண்ட கால அனுபவம் மிக்க ஒரு ஊடகவியலாளன் பேசுகிற போது திரைமொழியின் இன்னும் ஒரு பரிபாஷையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த வகையில் இவர்கள் எல்லோருடைய பேச்சையும் கேட்பதற்கு நீங்களும் நானும் அவையோரும் காத்திருக்கிறோம். முதல் தடவையாக முதலில் நாம் அன்பிற்குரிய நண்பன் சகோதரன் கோவிலூர் செல்வராஜன் அவர்கள் கொழும்பு வழியே ஒரு பயணம் என்ற நூல் குறித்து இப்போது பேசுவார். விழாவின் நாயகன் வித்யாசாகர் அவர்களே மற்றும் பேச்சாளர்களே, சபையோரே, அன்பு வணக்கம். கொழும்பு வழியே ஒரு பயணம். இது ஒரு உரையாடலுடன் கூடிய ஒரு நாவல் என்று சொல்லலாம். 3 முக்கிய பாத்திரங்களை வைத்து 4 தளங்களில் இந்த நாவலை நகர்த்தி செல்கின்றார் கதாசிரியர். சத்யசீலன், சத்யா என்று அழைக்கப்படுகின்ற சத்யசீலன் அவர் கதாநாயகன். மேகநாதன், மாதங்கி ஆகிய 3 பேரும் இதில் இந்த நாவலிலே உள்ள பாத்திரங்கள். முதலாவது தளத்தை நாங்கள் இந்த எடுத்துக்கொண்டோம் என்றால், தமிழகத்தின் ஒரு கிராமத்திலே இருக்கின்ற சத்யா லண்டன் பயணிப்பதற்காக ஒரு விமான பயணச்சீட்டை பெறுவதற்காக அந்த ஊரிலே இருக்கின்ற ஒரு இணை முகவர் மூலமாக பெறுவதற்கு முனைகிறார். அவருடைய பேர்தான் மேகநாதன். இந்த முதலாவது தளம் இந்த மேகநாதனுக்கும் இந்த கதாசிரியருக்கும் கதாநாயகனுக்கும் இடைப்பட்ட அந்த உரையாடல். இது முதலாவது தளத்திலே மிகவும் தெளிவாக கதாசிரியர் விளக்கப்படுத்துகின்றார். அதாவது கொழும்பு வழியாக பயணிக்கப் போகின்றதில் அது தொடங்குது. போர்க்காலம் 2009ஆம் ஆண்டு போர் நடந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே கொழும்பு வழியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் பயணிக்கின்றார். அப்போ அந்த பயணம் எப்படி இருக்கும் என்பது எல்லாரும் நாங்கள் கற்பனை பண்ணி பார்த்தால் தெரியும். அது எவ்வளவு பயங்கரமான ஒரு பயணமாக இருந்திருக்கும். ஏனென்றால் அது மிகவும் போர்ச்சூழல் மிக்க காலத்திலே எப்படி விமான நிலையத்திலே எப்படி அவர்கள் ஒரு தமிழன் என்று சொன்னாலே எப்படி பார்க்கப்படுவார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அந்த காலம். அதே மாதிரி ஒரு நிலைப்பாடு தான்
இவருக்கு பிற்பால் ஏற்பட போது அதுக்கிடையிலே இவர்கள் அந்த விமான பயண சீட்டை பெறுவதற்கு முயற்சிக்கின்ற பொழுது அங்கே அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட மேகநாதனுக்கும் சத்யாவுக்கும் இடைப்பட்ட அந்த உரையாடல், அந்த மேகநாதனுக்கு ஈழம் என்ற தீவிலே தமிழ் மக்களுக்குரிய பிரச்சனை என்ன என்பது முற்றுமுழுதாக தெரியவில்லை. ஈழம் என்ற நாட்டை ஏன் எடுக்க வேண்டும்? நாங்கள் எங்களுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? ஈழத்திலே வாழ்கின்றவர்கள் யார்? இப்படியான கேள்விகள் எல்லாம் அவர் இந்த சத்யாவை அவர் கேட்கும் பொழுது சத்யாவுக்கு உண்மையிலே உணர்ச்சி குமுறலிலே வெடித்தெழுகின்றார். காரசாரமான பேச்சுவார்த்தைகள் இருவருக்கும் இடையிலே நடைபெறுகின்றது. ஒரு கட்டத்திலே சட்டையை பிடிச்சி குலுக்கி பேசுகிற அளவுக்கும் போகிறார்கள். அந்த வகையிலே அதுக்கு பிற்பாடு இவருடைய அந்த விளக்கங்களை புரிந்து கொண்டதுக்கு பிற்பாடு மேகநாதன் திரும்பவும் தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னாலான ஒத்தாசையை உங்களுக்கு வழங்குறதுக்கு தயாராக இருக்கின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார். அதில் ஒரு கட்டத்திலே காரசாரமான பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெறுகின்றது இருவருக்கும் இடையிலே. அவருடைய எழுத்து மூலமாகவும் நாங்கள் அதை பார்க்கலாம். பேசிக்கொண்டிருக்கும் போதே அங்கே வாழுகின்ற மக்கள் மத்தியிலும் அந்த அந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் மத்தியிலும் உள்ள சில இதுகளை மேகநாதன் சொல்லும்போது இவருக்கு சத்யாவுக்கு உணர்ச்சி பிரவாகம் ஏற்படுகின்றது. அவர் சொல்லுகின்றார், யோ மனுஷனாயா நீ, மனுஷனா நீ, சிந்திக்கவே தெரியாம வரலாறே புரியாம உன்னையெல்லாம் பெரிய மனுஷன் சொல்லிக்கவே வெக்கமா இருக்கையா. ஒரு இனத்தோட பற்றுன்னு வந்தன்னா எதாவது இருக்கா உனக்கு? உலகமெல்லாம் ஆளும் தேசங்களுக்கு மத்தியில் ஒரு துண்டு மண்ணை ஒரு தமிழன் ஆண்டானாண்டா அது எப்படி இருக்கும் என்று காட்டுறதுக்கு தானே ஐயா இந்த போர். ஏன் ஏன் பாட்டன் முப்பாட்டன் ஆண்ட மண்ணில் கொஞ்சத்தை தமிழருக்கு கொடுத்தா இந்த உலகம் என்ன சுருங்கியா போயிடும் என்ற மாதிரியான உரையாடல் இந்த கதாநாயகனுக்கும் அந்த பயணச்சீட்டு விற்கின்ற முகவருக்கும் இடையிலே ஏற்படுகின்றது. இதுகளுக்கு பிற்பாடு அவர் புரிந்து கொண்டு தானும் தன்னால் முயன்ற இதை செய்கின்றேன் என்று அவர் சொல்லி கொழும்புக்கு பயணச்சீட்டை கொடுத்து விடுகின்றார். ஸோ இப்போ அடுத்த களம் கொழும்புக்கு இவர் பயணமாகி விமான நிலையத்திலே வந்து சேர்ந்து விட்டார். ஸோ விமான நிலையத்திலே இவர் வந்ததுக்கு பிற்பாடு விமான நிலையத்திலே இவருக்கு கதாநாயகனுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், இராணுவ காவலர்களால் விமானத்துக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகளை தெளிவாக உரையாடல் மூலம் விளங்கப்படுத்துகின்றார். மிகவும் அற்புதமான ஒரு உரையாடல். நீங்கள் முழுக்க படிக்கலாது, நீங்கள் புத்தகத்தை வாசிக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மிகவும் அற்புதமான ஒரு உரையாடல். அவரை அந்த அந்த பயங்கரமான ஒரு சூழலுக்குள்ளே அந்த அந்த காலகட்டம் மிக நெருக்கமான காலம். அவர்கள் 4-5 பேர் வந்து அவர் துவக்கு முனையிலே அவரை விசாரிக்கிறது கொள்வது எல்லாம் அதுக்குள்ளே உரையாடல்களே வருகின்றது. அதுவும் ஒரு சிறந்த ஒரு ஒரு இதாக இதில் நகர்த்தி செல்கின்றார். அதற்கு பிற்பாடு அடுத்த களத்திலே விமானத்தில் பறக்கும் போது, லண்டனுக்கு பறக்கும் போது தனது பக்கத்து இருக்கையில் அமர்ந்து பயணிக்கும் ஒரு பெண், மாதங்கி என்ற பெயரோடு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு தமிழ் பெண்ணை இவர் சந்திக்கின்றார் கதாநாயகன். அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட உரையாடலை அடுத்த களத்திலே கொண்டு போகின்றார். அந்த பெண் ஒரு போராளி, நாட்டை விட்டு புறப்பட்டு செல்கின்றாள். அங்கே அந்த உரையாடலிலே கதாசிரியர் மிக தெளிவாக நாட்டிலே என்ன நடந்தது, தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள், இடைஞ்சல்கள், தன்னுடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட இழப்புகள் எல்லாம் விலாவாரியாக பக்கத்திலே இருக்கின்ற அந்த சத்யசீலனோடு பேசிக்கொண்டு வருகின்றார் மாதங்கி என்ற போராளி. பல விஷயங்களை அதில் பேசிக்கொண்டு வருகிறார்கள். நாட்டிலே ஏற்பட்ட பிரச்சனைகள், நாட்டிலே ஏற்பட்ட ஏன் இந்த போர் உருவாகினது, தான் எப்படி போராளியாக போனது, அப்படியான பிரச்சனைகள் நிறைய விலாவாரியாக சொல்லப்படுகிறது. அதை நீங்கள் படிக்கும்போது புரிந்து கொள்வீர்கள். அடுத்து வழிப்பயணத்திலே ஒரு நாட்டிலே விமானம் தரிச்சு நிற்கப்படுகின்றது.
அந்த நேரத்திலே பலர் துப்புரவு பணியாளர்கள் விமானத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றார்கள். பிரவேசிக்கும் பொழுது இந்த மாதங்கிக்கும் அதிலே உள்ள ஒரு தமிழ் பணியாளருக்கும் இடையிலே சைகைகள் மூலம் பேசப்படுகின்றது. அது என்ன பேசுகிறார்கள் இருவரும் என்று புரியாமல் இந்த கதாநாயகன் குழம்பி போயிருக்கின்றார். இது ஒரு முக்கியமான விஷயம் அங்கே நடந்து கொண்டிருக்குது. அதே நேரத்திலே அந்த விமான பணிப்பெண்கள் கூட ஒரு மாற்று இன சகோதரியாக இருந்தாலும் அந்த பிள்ளையும் வந்து ஏதோ தன்னால் முடிந்த சில விஷயங்களை செய்கிறார். கழிவறைக்குள் போய் 2-3 தரம் போகிறார்கள், ரகசியமாக போகிறார்கள், வருகிறார்கள். இதையெல்லாம் புரியாமல் உட்கார்ந்திருந்து பார்த்து கொண்டே இருக்கின்றார் எங்களுடைய கதாநாயகன் சத்யா. இவருக்கு என்ன நடக்கின்றது என்றே தெரியவில்லை. ஒரு கட்டத்திலே இவர் ஒரு தரம் கழிவறைக்கு போன அந்த நொடியிலே பக்கத்தில் இருந்த அந்த அவருடைய பையை திறந்து பார்க்கும் பொழுது, அந்த கடவுச்சீட்டை பார்க்கும் பொழுது அதிலே வேறு பெயர் இருக்கின்றது. நாராயணி பிரேமதாசா என்ற பேரில் அவர் பயணிக்கிறார். இதை அவர் அந்த பிள்ளைக்கு தெரியாமல் பார்த்துட்டோம் என்று மூடி வைக்கிறார். ஆனால் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்குள்ளே அவங்களுக்கு இடையிலே பிறந்த உரையாடல்கள் மிகவும் ஒரு பொடி வச்சு சுவாரஸ்யமாக நகர்த்தி செல்கின்றார் வித்யாசாகர். நீங்கள் வாசிக்கும் போது அதை புரிந்து கொள்வீர்கள். ஸோ அப்படியாக இருக்கின்றது. இப்போ இந்த திருப்பி லண்டனுக்கு விமானம் புறப்படுகின்றது. கொழும்பு வழியே ஒரு பயணம் கடைசியான இடத்துக்கு வரப்போகின்றது. அந்த நேரத்திலே பல விஷயங்கள் இந்த கதாநாயகன் சத்யாவுக்கும் போராளி மாதங்கிக்கும் இடையிலே பரிமாறப்படுகின்றது. பல விஷயங்களை அவர் கையளிக்கின்றார். ஏனென்றால் முழுதாக இந்த கதாநாயகனை அந்த போராளி ஒரு நம்பிக்கையோடு நம்பி சில விஷயங்களை ஒப்படைக்கின்றார். விமான நிலையம் வந்து சேர்ந்து விட்டது. வானூர்தி லண்டன் விமான நிலையத்துக்கு வந்து சேர்ந்து விட்டது. இப்பொழுது திடீரென்று எழுந்து தன்னுடைய அங்கிகளை எல்லாம் கழட்டி அறிந்து விட்டு பார்த்தால் ஒரு வெடிகுண்டு சாரியாக இருக்கிறார். எல்லாரும் உடனடியாக வெளியேறுங்கள், நான் இந்த விமானத்தை வடிவத்து தகவல் போகிறேன் என்று சொல்கிறார். வித்யாசாகர் பரபரப்பாக, மிகவும் பரபரப்பாக, ஒருத்தர் மற்ற அதிகாரிகளின் எந்த விதமான ஒரு கட்டுப்பாட்டுக்கும் அமையாமல் அவர்களை உள்ளடக்காமல் அவர் தானாக வெளியிலே முன்கூட்டியே சென்று விடுகின்றார். சென்றதுக்கு பிறகு விமானம் வெடிவச்சு தகத்துக்கு முதல் இராணுவ வீரர்களால் அவள் சுடப்படுகின்றார். அதற்கு பிறகு விமானம் வெடிக்கப்படுகின்றது. அது அங்கே அந்த 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 பட்டனை யார் அமர்த்தி வெடிக்க வைத்தார்கள் என்றதெல்லாம் தெரியாது. அது பிற்பாடு அவர்கள் காணொளி மூலம் அதை கண்டுகொண்டதாக கதாசிரியர் விவரிக்கின்றார். அதை நீங்கள் வாசிக்கும் போது புரிந்து கொள்ளலாம். இதில் என்ன பார்க்கணும்னு சொன்னாங்க, இதில் 2-3 கேள்விகள் இருக்குது. விமானத்தை கொழும்புல இருந்து லண்டனுக்கு கூட்டி சென்று லண்டனிலே வெடிக்க வைக்கிறதுக்குரிய காரணம் கதாசிரியருக்கு உள்ள லண்டன் மேல் உள்ள பிரிட்டிஷ்காரர்கள் மேல் உள்ள ஒரு கோபமாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். லண்டனில் விமானம் குண்டு வெடிச்சு வெடிக்கப்படுறதுன்றது உண்மையிலே அது நடக்க இல்லை, எங்களால் செய்யப்பட இல்லை. ஆனால் இந்த கதாசிரியரின் அந்த 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 ஆதங்கம், அந்த படம் இது லண்டனிலே வச்சு வெடிக்க வைக்கணும்ன்றதில் அவர் மிகவும் ஈடுபாடு காட்டி லண்டனிலே அதை வெடிக்க வைக்கின்றார். இதுதான் நடந்தது. அதுக்கு பிற்பாடு இவர் வெளியிலே வந்ததுக்கு பிறகு தரை மார்க்கமாக லண்டனை விட்டு ஐரோப்பிய நாடொன்றிலே போய் சேர்க்கின்றார். அங்கே போனதுக்கு அப்புறம் அங்கே இந்த மாதங்கி கொடுத்த அந்த குறுவட்டுகள், தகடுகள், அங்கு அவர் கொடுத்த தகவல்கள் எல்லாத்தையுமே மிகவும் பாதுகாப்பான முறையிலே அவர் வலைத்தளங்களுக்குள்ளே பதிவு செய்து அதை பரப்புதல் செய்கிறார். அதுக்கு பிறகு அங்கிருந்து சென்னை சேர்க்கின்றார். சென்னை வந்ததுக்கு பிறகு அங்கே பல மாணவமணிகள், இளைஞர்கள் எல்லாரையும் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு பல விஷயங்களை விளங்கப்படுத்தி என்ன செய்ய வேணும் நாங்கள்
ஈழத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு தங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக அந்த இளைஞர் கூட்டம் மாணவர் மணிகளுக்கு அவர் விளங்கப்படுத்தி ஒன்றிணைக்கிறார். ஒன்றிணைந்து பல விஷயங்களை கூட்டி செய்கின்றார். அது மிகவும் நல்ல முறையில் நடைபெறுகின்றது. அவருடைய அந்த அந்த ஆதங்கம் வெளிப்படுகின்றது. இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, நடந்திருக்குமே என்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார். கடைசியாக அவர் முடிக்கின்றார் எப்படி என்றால், தன்னுடைய கனவு நனவாகிவிட்டது. இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த ஆதரவின் மூலமாக தமிழ் ஈழம் என்ற தேசம் உருவாகிவிட்டது, ஐக்கிய நாடு சபைகள் அதை அங்கீகரித்து விட்டது என்று சொல்லி தமிழீழத்திலே நாங்கள் இருக்க போகின்றோம் என்று அது முடிக்கிறார். அது தெளிவாக அவருடைய அந்த கனவு உண்மையிலே நாங்கள் எல்லோரும் எங்களுடைய தமிழ் மக்கள் முழு பேரும் எதிர்பார்த்த ஒரு கனவு தான். அதை அவர் அந்த இந்த கதையிலே, இந்த நாவலிலே நிறைவு செய்து வைத்திருக்கின்றார். அது படிக்கும்போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். இதுதான் இந்த புத்தகத்தின் சாராம்சம். இனி இதுக்குள்ளே இருக்க வேண்டிய மற்ற சில விஷயங்களை நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், இவர் சொன்ன மாதிரி இந்த மாணவ மணிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர் மத்தியிலே இவருடைய விழிப்புணர்ச்சியை கொடுத்து அவங்களை எங்களுக்கு ஆதரவாக திரட்டினார் என்ற இதுகளெல்லாம் இதில் அவருடைய ஆதங்கத்தை இவர் வெளிப்படுத்துகின்றார். ஆனால் 2009ஆம் ஆண்டு போர் நடந்திருக்கின்ற காலகட்டத்திலே அப்படியான ஒரு சூழ்நிலை அங்கு நிலவியதா என்றால் அது ஒரு கேள்விக்குரிய விஷயமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். என்றால் எங்களுக்கு தெரியும் அங்கே என்ன நடந்தது, போர் சூழலிலே எப்படி அங்கே இருந்த அரசும் மற்ற கட்சிகளும் எங்களுக்கு எந்த அளவிலே ஆதரவு வழங்கினார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். முத்துக்குமாரன் என்ற அந்த ஒரு தியாகி, செங்கொடி என்ற அந்த பெண் பிள்ளை தங்களுடைய உயிர்களை தீக்கிரையாக்கி தங்களுடைய ஈழத்துக்காக தங்களுடைய உயிரை ஈர்ந்தார்கள், ஈகம் செய்தார்கள். அதை கூட தங்களுடைய ஊடகங்களிலே ஒளிபரப்பாமல், அந்த விஷயத்தை ஒளிபரப்பாமல் ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்தது என்பதை நாங்கள் யாரும் மறக்க முடியாது. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதே இதைத்தான் நான் இந்த வித்யாசாகர் தன்னுடைய ஆதங்கத்தை இப்படி இந்த எங்களுடைய ஜல்லிக்கட்டு மெரினா கடற்கரையிலே ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அதை வெற்றி கண்டார்கள் அல்ல இளைஞர்கள். அதே மாதிரி ஒரு நிலைப்பாட்டை அன்று அவர்கள் செய்திருந்தாரே என்று சொன்னால் நிச்சயமாக சில நேரங்களிலே எங்களுக்கு ஈழம் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பை அது கொடுத்திருக்கும். தமிழ்நாட்டின் ஆதரவு கிடைச்சிருக்கும். அதே நேரத்திலே அரசு தன்னுடைய பதவியை துறந்திருந்தால் நிச்சயமாக அந்த இந்திய மத்திய அரசு குலைந்திருக்கும். அந்த வகையிலையும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இதெல்லாம் துரதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு நடக்கவில்லை, கிடைக்கவில்லை. இன்று கதையே மாறிவிட்டது. போர் நடந்து 10 வருடங்கள் பூர்த்தியாகின பிற்பாடு இன்றைக்கு செய்தி, நரேந்திர மோடியை ஜனாதிபதி சந்திச்சிருக்கின்றார். நரேந்திர மோடி இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார், பயங்கரவாதத்தை நாங்கள் இலங்கையிலோ இந்தியாவிலோ எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் உங்களுக்கு முழு ஆதரவு தருவோம். அதே மாதிரி எங்களுக்கு நீங்கள் முழு ஆதரவு தர வேண்டும். மற்றது எந்த காலத்திலும் இந்த நாட்டை பிரிக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம். பல்லின மக்கள் வாழுகின்ற தேசமாக அதை பிரகடனப்படுத்துங்கள். அனைத்து மக்களும் சமமாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துங்கள் என்று இந்திய பிரதமர் எங்களுடைய ஜனாதிபதி அவர்களோடு இன்று பேசியிருக்கின்றார். ஆகவே என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் இதை சொல்லலாம். வடக்கு கிழக்கு இணைப்பு என்பதற்கு இனி இலங்கையை பொறுத்தளவில் ஒரு சின்ன ஒரு வழி கூட அது கிடையாது. அவர்கள் அரசியல் ரீதியாகவும் நீதித்துறை மூலமாகவும் அதை தடுத்து விட்டார்கள். இனி வடக்கு கிழக்கு இணைப்பு என்றதுக்கு அங்கு பேச்சுக்கே இடமில்லை. இது தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் நாங்கள். அதே நேரத்திலே இனி எங்களுடைய தமிழ் மக்களின் இருப்பை அங்கே தக்க வச்சுக் கொள்வதற்கு நாங்கள் மாற்று வழி என்ன என்று பார்க்க வேண்டியதுதான் இன்றைய காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. நிச்சயமாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க எதிர்வரும் தேர்தலில் கூட நாங்கள் எப்படி அரசியலிலே நாங்கள் கலக்கப் போகின்றோம் என்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இப்போ வடக்கை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால்
பல கட்சிகள் அங்கே உருவாகி புது புது கட்சிகள் எல்லாம் இப்போ உருவாகி இருக்கு வரப்போகிற தேர்தலிலே. அதே மாதிரி கிழக்கு ஆக மிகவும் மோசமான நிலையிலே இருக்கின்றது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த 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 தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராமுகத்தினாலே அங்கே வந்து முஸ்லீம்கள கையிலே ஒரு கிட்டத்தட்ட போன மாதிரி, ஆமாம் கிட்டத்தட்ட போன மாதிரி. ஆகவே இனி ஒரே ஒரு வழி, அங்கே இருக்கின்ற எங்களுடைய சொந்தங்கள் தொடர்ந்து நல்ல மாதிரி வாழணும்னு சொன்னால் அரசோடு இணைந்து அவர்களுடைய வாழ்வாதாரங்களையும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு தான் அங்கே இருக்கின்றது. என்ன செய்வது? இவர் கதாசிரியர் இந்த புத்தகத்திலே குறிப்பிட்டு அவருடைய ஆதங்கத்தை மிக மகிழ்ச்சியோடு தமிழ் ஈழம் கிடைக்குது, கொடி பறக்குது, ஐநா ஏற்றுக்கொண்டது என்று நான் சொல்லி இருக்கின்றார். படிப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இதைத்தான் எதிர்பார்த்தோம். இதை பற்றி எத்தனையோ பாடல்கள் நான் எழுதி பாடியிருக்கின்றேன், கட்டுரைகள் எழுதியிருக்கின்றேன், எல்லாமே செய்திருக்கின்றோம். அந்த காலகட்டத்திலே எங்களுக்கு கிடைக்கும் என்று. ஆனால் எல்லாமே நிராசையாக போய் நாங்கள் உடைந்து போனோம், மனதளவில் உடைந்து போனோம். ஆகவே நண்பர்களே, கொழும்பு வழியே ஒரு பயணம் எங்கள் படிக்கும்போது எங்களுக்கு 10 வருஷத்துக்கு முதல் இருந்த மனநிலையை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. புனைவு, வரலாற்று புனைவு என்பது மன்னர்களை அல்லது பண்டைய நாட்களை ஒட்டியது மட்டுமன்றி இன்றைய நிகழ்வை ஒட்டியதாக இருக்க வேண்டும் என்ற முனைப்பில் எழுதப்பட்ட ஒரு நூலாக கொழும்பு வழியே ஒரு பயணம். அதன் உபதலைப்பு ஒரு மண்ணின் கதை. தவிரவும் அந்த நூல் இரத்தத்தில் நனைந்த பூமியை கண்ணீரால் கழுவிக்கொண்டிருக்கும் புலம்பெயர் தமிழர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமானது. அந்த நூலின் 8வது பத்தியின் தொடக்கம் கோவிலூர் சொன்ன விடயம்தான். பிரிட்டிஷ்காரனுங்க எப்போவுமே ஒரு இடத்தோட வாழ்ந்தோமா இருந்தோமான்னு போக மாட்டானுங்க. அப்பெல்லாம் நாடு பிடிக்க அலைகிறதே அவனுங்களுக்கு வேலை. அது இல்லாமல் அவனுங்க நாட்டில் தப்பு பண்ணினால் தண்டிக்க அமெரிக்கா என்கிற குடியேற்ற பகுதியில் போட்டு தண்டிக்கிறது தான் அப்போதைய அவனுங்க வழக்கமாக இருந்தது என்று பிரிட்டிஷ் மீது கடும் கோபத்தில் கதாசிரியர் இருக்கிறார். இதில் இன்னும் ஒரு பத்தி எழுதப்பட்டிருக்கும். நம்ம தெருவுக்கு பேர் முனியப்பன் தெருன்னு வைத்ததற்கு கூட ஒரு கதை இருக்கும். நாம் தான் ஆராய்வதும் இல்லை, வரலாற்றை ஆராய்ந்து தேடி படித்து நம்மை நாம் முழுமையாய் தெரிந்து கொள்வதும் இல்லை என்ற கவலை அவருக்கு இருக்கிறது. இந்த நூலின் முடிவு வெற்றி பெற்ற தமிழீழத்திற்கான சத்தியசீலனின் ஒரு கவிதையோடு முடிகிறது. கனவு சுமந்தோம் ரத்தம் சொட்ட வருடம் சுமந்தோம், உயிரை துறந்தோம் ஓர் நாள் வெல்லும் உறுதியை கொண்டோம் என்று அந்த கவிதை ஆரம்பமாகும். கனவு சுமப்போம் மா வீரர்கள் கண்ட கனவை சுமப்போம், கனவுகள் வெல்லும் முழுமை நாளில் தமிழராய் மட்டுமோர் குடையினில் நிற்போம் என்று அந்த நாவல் முடிகிறது. இந்த நாவலை முழுமையாக நான் படிக்கவில்லை என்றாலும் இந்த நாவல் என்ன சொல்கிறது என்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஈழப் போராட்டத்தையும் போராளிகளையும் ஒரு விற்பனை பண்டமாக பயன்படுத்துகின்ற அரசியல்வாதிகளை தாண்டி ஈழத்தமிழர்களை தம் இரத்த உறவாக நினைத்து அவர்களுடைய வருத்தத்திலும் விடுதலைக்காகவும் துடித்த அனைத்து தமிழர்களின் குரலாக இந்த நூல் அல்லது இந்த புனைவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புனைவு செய்யப்பட்டதற்கு அப்பால் 2009 மிக கொடூரமாக தமிழர்கள் மீது தாக்குதல் நடந்த போது அயலில் இருந்த யாழ்ப்பாணத்தில் யாரும் தங்களை தற்கொலை செய்து கொண்டு இராணுவத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்யவில்லை. அயலில் நிம்மதியாக நல்லூருக்கு யாழ்ப்பாணத்தவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். கொழும்பில் தமிழர்கள் நிம்மதியாக இருந்தார்கள், செய்திகளை மட்டும் பார்த்தபடி. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் 8க்கும் அதிகமான உறவுகள் தம் உயிரை தியாகம் செய்தன. அது குறித்து தமிழகத்தின் ஊடகங்கள் கொண்டிருக்கக்கூடிய தடை காரணமாக வெளிப்படையாக அவர்கள் பேசவில்லை என்றாலும் கூட புலம்பெயர்ந்த ஊடகங்கள் கூட அந்த உயிரிழந்தவர்களின் பெயர்களையும் அல்லது அவர்களுடைய நினைவு நாளையும் அல்லது அவர்களுடைய புகைப்படத்தையும் ஆங்காங்கே விழாக்கள் நடத்துகிற போது கூட நாங்கள் முன்னெடுப்பதில்லை என்ற வருத்தமும் இந்த நூல் குறித்து நினைக்கிற போது எழுகிறது.
அதை ஊடகவியலாளர்களாக இருக்கக்கூடிய நாம் முகாமையாளர்களோடு கதைத்து சரியாக செயற்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்து ஓட்டை குடிசைக்குள் நுழையலாம். திருமதி சிவானந்தி கணேசராஜன் அவர்கள் பேசுகிறார். புத்தகங்களை ஆய்வு பற்றி ஒரு ஆழமாக புத்தகம் படிக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டிருக்கும். புத்தகங்கள் ஆய்வு பற்றி பொதுவாக பார்க்கும்போது எல்லாரும் படிப்பார்கள். எவ்வாறு புத்தகங்களின் கருத்துக்களை எடுத்துக்கொள்வது அவர்களின் திறமையை பொறுத்தது. எத்தனை புத்தகங்கள் படிப்பது முக்கியமல்ல, எப்படி ஒரு புத்தகத்தை படித்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அதை வித்தியாசாகர் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வாசியுங்கள், ஒவ்வொரு புத்தகத்துக்குள்ளும் ஒரு எழுதியவனின் இதயம் ஏங்கிக் கொண்டிருக்கும். அதை பாருங்கள். இந்த சமூகத்தின் நன்மை வேண்டி, விடிவும் வேண்டி, மாற்றமும் வேண்டி ஒரு படைப்பாளன் அழுது சிரித்து மண்டை உடைத்து வெறும் எழுத்தாக மட்டுமே அதனுள் கரைந்து போயிருப்பான். அவனை உணருங்கள். வித்தியாசாகர் எனக்கு ஒரு ஓட்டை குடிசை என்று சொல்லி 13 சிறுகதைகள் இதில் அடங்கியுள்ளது. 13 என்ன சின்ன சின்ன வியாக்கியானங்களுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் வித்தியாசாகரை பற்றி. தன் வாழ்வின் எல்லா நிமிடங்களையும் ரசித்து உணர்ந்து வாழ விரும்புகிறவர் தன் வாழ்வின் அனுபவங்கள் இனிய தமிழில் எளிய மக்களுக்கு சொல்லிட வேண்டும் என்று வேட்கையோடு எழுத்து பயணம் மேற்கொண்டிருக்கும் அற்புதர். கவிதைகளால் தமிழ் வாசக மனங்களை தன் வயப்படுத்தி கொண்டதோடு சிறுகதை மூலம் அழகிய அனுபவ பகிர்வை உணர்ச்சி பூர்வமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். வித்தியாசாகரை பார்த்தா எனக்கு ஒரு பசில்ஸ் மாதிரி இருந்துச்சு. உலகத்தில் எல்லா மூலையும் போய் வாரார். குவைத்துக்கு போகிறார், இந்தியாவுக்கு போகிறார், தமிழ்நாட்டில் இருக்கிறார், கசகஸ்தான் போகிறார், அடுத்தது இன்னொரு இடம் கசகஸ்தான் போகிறார். 13 சிறுகதையில் ஒவ்வொரு பாகமாக போய் உலகத்தின் பல பாகத்தையும் ஆராய்ந்துள்ளார்கள். அத்துடன் எனது இன்னொரு இயக்கம் என்னென்னா, அவர் எல்லா வளமையாக நடக்கிற எங்களோட மக்கள் பிரச்சனைகளை ஆழமாக சிந்தித்து ஆராய்ந்துள்ளார். முதலாவது தாத்தாவின் மூக்கு கண்ணாடி. ரொம்ப புதுசு. அழகான குடும்ப தலைவன் தாத்தா. வாடா பேராண்டி, போடா பேராண்டி, தாத்தா போய்விடன்னு பார்த்தியா, அழகிய தமிழ். பேரனின் அன்பு பரிசாக மூக்கு கண்ணாடி கிடைத்த விதம் அற்புதம். பொருள் மனிதனை வென்று விடுவதில்லை, ஆனால் மனிதன் பொருட்களால் தன்னையே வென்று கொள்கின்றான் என்ற ஒரு சிறிய விளக்கத்தை அழகாக வர்ணித்துள்ளார். தாத்தாவின் மூக்கு கண்ணாடி ரொம்ப புதுசு. 2வது திருநெல்வேலி அல்வாவும் பல கோடி பணமும். திருநெல்வேலி அல்வா எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப டேஸ்ட். அது நினைச்சாலே வாயூரும். நான் ஒரு இனிப்பு பண்டாரம். நான் நினைச்சேனோ நல்ல வித்தியாசமான கதையான, அது பிறகு பார்த்தா தான் தெரிஞ்சது அது ஏமாற்றம் நிறைந்த கதை. இனியவனின் வாழ்க்கை. இனியவன் எப்போதும் சமூகம் பற்றி தன் பெற்றோர் பற்றியும் சிந்தித்து எதேனும் வாழ்வின் கடைசி நாளுக்குள் சாதித்தே ஆக வேண்டும் என்று லட்சிய கனவுகளோடு வாழ்பவன். வாழ்வில் பொதுவாக நாம் எல்லோருக்கும் என்னதான் திடமான நம்பிக்கை வைத்திருந்தாலும் அது சரியான நம்பிக்கையாக இருத்தல் வேண்டும் என்பது வித்தியாசாகர் அழகாக சொல்லியிருக்கிறார். 3வது நேரத்தை தின்ற நாள் காட்டியும் ராகு காலமும். கனகதுர்க்கி அம்மனுக்கு முன்னுக்கு நின்று ராகு காலத்தை பற்றி பேச போகிறேன். மாமி மருமகளின் உறவு அழகாக உள்ளது. அது புலம்பெயர்ந்த நாட்டில் தொடர்ந்து உறவு அழகாக இருக்கிறது, மாமி மருமகளின் உறவு. அத்துடன் ராகு காலம் மருமகள் வெற்றிக்கான நேரமாக மாற்றியுள்ளார் மாமியிடம். காலம் கண்மூடிக்கொண்டே இருப்பதில்லை, ஒரு நாள் எல்லோரின் அறிவையும் சேர்த்து கொண்டு காலமும் கண்வழித்து கொள்ளத்தான் செய்கிறது. 4வது கடை தெருவோரம் சில கண்ணீர் துளிகள். சின்ன குழந்தை தேன் மிட்டாய் வேணும் என்று சொல்லி அந்த தேன் மிட்டாய் சாப்பிட முதல் காலன் பறித்து கொள்கிற விதம் அருமை. அது விதி என்பதா அடுத்த கேள்வி. 5வது ஒரு தோசையும் தொட்டுக்க 4 மாத்திரையும். குடும்பம் அழகான ஒரு கோயில். குடும்பத் தலைவன் தனது பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் என்று சொல்லி வாழ்க்கையை வடிவாக வாழ்ந்து கொண்டு வாரான். ஆனால் அவன் வயது போகும்போது அவனுக்கு
அறியாமலே அவனது வருத்தத்தை நோக்கி போகும்போது அவன் மாத்திரையை தேடுகிறான். அதை அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு நடிகனும் ஒரு நடிகையும் அந்த கதையில் எனக்கு அவ்வளவு சுவாரஸ்யமாக தென்படவில்லை, அழகாக வர்ணித்திருக்கிறார். அடுத்தது எனக்கு மனத்தை தொட்டது காத்தாமா. காத்தாமா என்று சொன்னால் குவைத்தில் வெளிநாட்டுக்கு அரபு நாடுகளுக்கு எங்களோட ஊரில் இருந்து இந்தியாவிலிருந்தோ இலங்கையிலிருந்தோ பணிப்பெண்கள் வேலைக்கு போவார்கள். அந்த அங்கு உள்ள வெயில் மூலமே தாங்க முடியாது. நான் கிட்டடியில் ரீசனில் நான் துபாய் போன போது தான் தெரிஞ்சது, அங்கே ஒரு கணமும் ஏசி இல்லாமல் இருக்க இயலாது. அப்போ எப்படி அங்கே இருந்து போகிறவர்கள் அவ்வளவு வெயில் கொடுமையில் அந்த ரோட்டு வேலையை செய்கிறது, பணிப்பெண்களாக வேலை செய்கிறது அழகாக சொல்லியிருக்காள் காத்தாமா. அவள் ஒரு பெண்ணின் ஏக்கம், அத்துடன் அவளது அழகும் அங்குள்ள அரபுக்காரனுக்கு மயக்கத்தை தொடுகிறது. நல்ல ரொம்ப அழகாக செய்திருக்கிறார். அந்த நீங்கள் அதை வாசித்தா தெரிஞ்சிருக்கும். அடுத்தது ஓட்டை குடிசை. ஓட்டை குடிசை வாசிக்கிறான் மனிதன், எழுதுகிறான். அந்த மனிதன் தனது கதை இந்த தடவையும் வார இதழில் வரவில்லை என்ற ஏக்கத்தை அழகாக வர்ணிக்கிறான். ஓட்டை குடிசையில் நிறைய மலைத்துளிகள் எனக்கு பார்க்கும்போது. அடுத்தது இது காமம் சொன்ன கதை. காலமேகம் என்னும் அழகன் வானத்தை அண்ணாந்து பார்த்து எச்சில் உமிழும் இளமை பருவம், அவ்வளவு அழகு. சின்னஞ்சிறு தவறுகளோடு வாழ்க்கையை நகர்த்துகிறான். சபலமான மனத்தோன்றல், வாழ்க்கையை எப்படி ஏனும் ஒழுக்கமாகவே வாழ்ந்துவிட வேண்டும் என்று அவனின் காலமேகம் வெகு நாள் லட்சியம் இருந்தது. ஆனால் அவனையும் மீறி வட இந்திய அழகான பெண்களுடன் பழக ஆரம்பிக்கிறான். அழகிய பெண்களோ தந்திர வியாபாரிகள். காலமேகம் அழகில் மயங்கி ஏமாறுகிறான். அவர்கள் அவனை தூக்கி வீசுகிறார்கள். அப்போது அவமானம் வலித்தாலும் காமம் அவனை வெட்கப்பட வைத்தது. சிந்திக்கும் தருணமாக எடுத்துக்கொண்டான். ஆனால் அவனின் நண்பனின் கதை கேட்டு ஒரு கணம் திகைத்து போகிறான். சற்று முன் நண்பனுடன் பேசியதெல்லாம் தனக்காகவே சொல்லிக் கொண்டதை போல உணர்ந்தான். சிந்திக்க தொடங்குகிறான் காலமேகம். அத்துடன் காலமேகம் திருந்தி நடக்கிறான். நான் சலனம் அடைந்து விட்டனே. அழகில் மயங்கியவன், ஆனால் அவன் நல்லவன், ரொம்ப நல்லவன். அவனது மனம் அழகிய பெண்களை பார்த்து அழகாக சொல்லியிருக்கிறார். அடுத்தது கண்ணீர் கரையேறிடாத படகுகள். ரஷ்ய நாட்டு குளிரை பற்றி சொல்ல தேவையில்லை உங்களுக்கு, சரியான குளிர் பிரதேசம். அந்த குளிரும் எங்களோட மக்கள் படிக்க வேலைக்கெல்லாம் போகிறார்கள். கசகஸ்தான். வெற்றி இயக்கத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு தோல்வி மட்டுமல்ல, வெற்றி தாமதம் கூட நொடிக்கு நொடி மரணத்துக்கு சமம் என்பதை அழகாக எளிய முறையில் கல்யாணம் கட்டின கையோடி அந்த மனைவியை விட்டு விட்டு கசகஸ்தான் போகிறான். அவன் ஏங்குகிறான் மனைவியை நினைத்து. பிள்ளை எப்படி நான் மனைவியிட்ட போவேன் என்று சொல்லி அவனது வாழ்க்கை முழுக்க ஏங்கி பைத்தியக்காரன் மாதிரி கசகஸ்தானில் திரிகிறான். அழகாக அந்த இளைஞனின் ஆரம்ப கால மன வாழ்க்கை விட்டு உழைப்பின் காரணமாக ஊரை விட்டு வந்த ஏக்கம் அழகிய மனைவி குழந்தை ஏங்குகிறான். பைத்தியமாக வாழ்கிறான். ஊரில் குடும்ப சுமைகள் அவனை பார்த்து இருக்கிறது. அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் சங்கிலி மாதிரி வர பல சுமைகள். மத்தியில் வெறும் பணம் வருவது என்ன இருக்கிறது. நான் மட்டுமல்ல, என்னை போல இத்தனை இளைஞர்கள் தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்கிறார்கள். வீட்டுக்குள்ளே எரிகிற நெருப்புக்கு எங்களை போன்ற இளைஞர்களின் வாழ்வும் கனவும் லட்சியமும் தான் தியாகம். பணத்தின் விலை கண்ணீர் என்பது கண்ணீர் கரையேறிடாத படகை நான் கண்டேன். அருமை, மனைவி இயலாமை, என்ன செய்வதென்று அறியாத சூழலில் பழைய புத்தகங்களை விற்பனை செய்யலாம் என்றால் கடைக்காரன் ஏளனமாக பேச்சு, சிரிப்பு தாங்க முடியவில்லை ஜானகிராமனுக்கு. கொடுக்கும்போது சிரிப்போடு வாங்கி கொள்ளும் சமூகம் இல்லையென்ற உதவிக்கு வந்து நின்றால் இப்படித்தான் நன்றி மறந்து பேசுவாயா என வருத்தம் தந்து நெஞ்சடைக்கிறது. ஜார்தான் மதிப்பாரின் படைப்பு என்றொரு வேதனையுடன் ஜானகிராமன் தன் புத்தகங்களின் மதிப்பு என்றேனும் ஒரு நாள் உலக சுவற்றில் பொறிக்கப்படும் என்று முழுமையாக நம்புகிறான். இன்னொரு கடைவாசலில் ஜானகிராமனுக்கு ஆறுதல் கிடைக்கிறது. கடைக்காரன் மதிப்புடன் அளித்த 100 ரூபாய் வாங்கி கத்தி அழுகிறான். பெரிய படைப்பாளி, நீங்க அழக்கூடாதையா, ஜானகிராமனின் தாய் வீடு. அருமை, கண்ணீருடன் செல்கிறான். பையனின் மனைவி
அவனும் வருத்தம் அடைகிறான். தன்னை பிறர் மதிப்பதென்பது ஒரு கம்பீரம். பிறர் மதிக்க நடத்தல் என்பது எப்போதுமே தனக்குள் ஒரு உயர்வான தோற்றத்தை வளர்க்கிறது. அதோடு தன்னை பலப்படுத்தும் ஒரு திட உணர்வையும் அந்த தைரியத்தையும் நம்பிக்கையையும் கூட தனக்குள் பீரிட வைக்கிறது. பிறர் மெச்சும் சொற்கள். ஒரு படைப்பாளி இறந்த பிறகு அவன் படைப்புகளை பார்க்கும் சமுதாயத்தை மாற்ற எத்தனை காலம் இன்னும் படிக்குமோ தெரியல ராஜா என்று ஏங்குகிறான் ஜானகிராமன். நீங்கள் காட்டிய பரிவு, அக்கறை, மதிப்பு என்பதை கரைத்து விட்டது. ஜானகிராமன் வருகிறான். கிடைக்காத அங்கீகாரம் நான் புல்லாக முளைத்தபின் எனக்கு என்ன கிடைக்குமா என்று ஏங்குகிறான். வந்து மேல் விழுந்து என்ன பயம், என் அன்பு மனைவிக்கு மருந்து வாங்க ஒரு 100 ரூபாய் இல்லையே, என்ன செய்வது? மனைவியை நினைத்து அழுகிறான். நல்லதோ கெட்டதோ வாழ்ந்துதான் தீர வேண்டும், வேறு என்ன செய்ய, எல்லாம் என் செயல், என் முன்வினை பயன். மகள் ஜானகிராமனுக்கு ஒரே ஒரு மகள் வாணி. மகள் வாணிக்கு அப்பாவின் நிஜ முகம் தெரியும். தன் ஏழ்மையை, இயலாமையை மகள் மேல் திணிக்க அப்பா ஒருபோதும் விருப்பப்பட மாட்டார் என்று தெரியும். எரியும் மின்முட்டும் நெருப்பென்றாலும் ஒரு கட்டத்தில் அணைந்துதான் தீர வேண்டும். அது நல்லா பிடித்திருக்கிறது. நினைச்சு பாருங்க, எரியும் மின்முட்டும் நெருப்பென்றாலும் ஒரு கட்டத்தில் அணைந்துதான் தீர வேண்டும். பெற்றவர்களை பொறுத்த மட்டில் தன் வீட்டில் எரியாமல் வெளிச்சம் தரும் விளக்கு தன் பிள்ளைகளாக தெரிகிறார்கள் என்று அழகான வசனத்தில் ஜானகிராமனின் மகளை வர்ணித்திருக்கிறார். ஜானகிராமனுக்கு வயசு 66. இன்னும் விருது வருமாண்டா? விருது வந்துவிட்டது. 66 வயதில் ஒரு விருது. ஜானகி ராமன் பற்றவை அவன் முதலாவது வென்ற வேலை வெல்டிங் ஒர்க்கராக வேலை செய்கிறான் ஸ்டார்ட்டில். அப்போ பற்றவைப்பாளன் என்று சொல்வார்கள் தமிழில். ஒவ்வொரு இரும்பின் இணைப்பையும் பற்ற வைத்த பின் அது கண்காணிப்பாளனாக வரும். அந்த கண்காணிப்பாளனாக வேலை செய்கிறான். அதுக்கு பிறகு பொறியியலாளர் ஆகிறான். அதிலும் மேலாளர் ஆகிறான். பிறகு இன்னொரு ஆயுதம் தான் இந்த எழுதுகோல் எடுத்து புத்தகத்தை எழுதி புத்தகங்களை எல்லாம் செய்கிறார். அழகான நீங்கள் இந்த 13வது கதையை வாசிக்கும் பொழுது அடுத்து என்ன ஜானகிராமனுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி ஏங்கோணும் போல இருந்துச்சு. நம்பிக்கை, லட்சியம். எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் உலகம் என்னை ஒரு நாள் திரும்பி பார்க்குமென்று மனைவியின் தொலைபேசி அன்றுடன் நிற்கிறது. அவன் அப்படியே உருண்டு தலை சாய்கிறான். என்னன்னா மனைவியில் அவ்வளவு பாசம். ஆனால் அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை. அவன் விருதுகளுடன் வீடு திரும்புகிறான். எனக்கு பிடித்தது என்னால் சந்தோஷமாக இருந்துச்சு. என்னண்டா கடைசி அந்த கடைசியாக எழுதினவற்றை கிடைக்காத அந்த விருதின் கதை எனது மனதை தொட்டது. அழகாக எல்லாருக்கும் இயல்பாக அது உணர்ந்து மக்களோட மக்களாக சேர்ந்து இந்த கதைகளை எழுதியிருக்கிறார். எனக்கும் இந்த நூலை தொடர்ந்ததும் காத்தாமா என்று சொல்வது என்ன அர்த்தம் என்பது எனக்கு புரியாமல் இருந்தது. இந்த நூலில் இருக்கக்கூடிய சமர்ப்பணத்தையும் நான் பார்க்கிறேன். குழந்தை பேற்றுக்கு பின் மார்பில் தாய்ப்பால் காட்டிய வலியோடு அலுவலகத்தில் பணிபுரியும் எனது அக்கா தங்கைகளுக்கும், தாய்ப்பால் மறக்கும் முன் தன் குழந்தையை விட்டுவிட்டு அயல் நாட்டிற்கு சென்றுவிடும் கத்தம்மாக்களுக்கும் செவிலி தாய்களுக்கும் வருத்தத்தோடு இழுத்து நெஞ்சினை அணைத்து கொள்ளும் ஒரு தகப்பனின் கண்ணீரோடு இந்த படைப்பு காணிக்கை என்றுதான் இந்த சிறுகதைகளின் நூலுக்கான படைப்பை அவர் தந்திருக்கிறார். ஆக அவர் இதற்கு தலைப்பிட்டிருக்கக்கூடிய ஓட்டை குடிசை கடைசியாக இருக்கக்கூடிய சிறுகதை கொண்டிருக்கக்கூடிய அதிக பக்கங்களை கொண்டதல்ல, 2 பக்கங்கள் தான். ஓட்டை குடிசை எல்லா சிறுகதை படைப்பாளிகளும் அதை தொகுக்கிற போது தனக்கு பிடித்த ஒரு கதையின் தலைப்பை அதற்கு வைத்து விடுகிறார்களோ என்று சந்தேகம் இருக்கிறது. அவருக்கு பிடித்த 13 சிறுகதைகளில் 2 பக்கங்களை கொண்ட ஓட்டை குடிசை தலைப்பாகி இருக்கிறது. அது ஒரு எழுத்தாளன் பற்றியது என்பது. அவருடைய அணிந்துரையின் தொடக்கம் அற்புதமான 2 கவிதை வரிகளோடு தொடங்குகிறது. எனது மூச்சும் எழுத்தும் ஒன்று, இரண்டும் துடித்து கொண்டே இருக்கிறது. இது எல்லா படைப்பாளிகளுக்கும் அது இருக்கும். எல்லா படைப்பாளிகளுடைய மூச்சும் அவர்களுடைய படைப்புகளும் ஒன்றாகவே இருக்கும். அது துடித்து கொண்டே இருக்கும். எப்போது ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்பு தனக்கு திருப்தி தருகிறது என்று நினைக்கிறானோ அன்று அவன் இறந்து விடுகிறான், அல்லது அவனுடைய படைப்பாளமை அன்றோடு முடிந்து விடுகிறது என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்தும் உங்கள் மூச்சு போல எழுத்திருக்க வேண்டும். அது சிறுகதைக்கால விமர்சனத்தை தந்த அன்பு சகோதரி திருமதி சுவானந்தி கணேசராஜன் அவர்களுடைய உரையும் பதிவு செய்த விடயமாகிறது. அடுத்து அன்பிற்குரிய தம்பி பரங்குன்றனை அழைத்தாக வேண்டும். பிரிவுக்கு பின்
என்ற நூல் குறித்து கவிஞரும் எழுத்தாளரும் ஈழத்தின் மறக்க முடியாத கவிஞன் காரை சுந்தரம் பிள்ளையின் மகனுமாகிய பரங்குன்றன் பேசுகிறார். கவிஞர் வித்யாசாகர் அவர்களை சுமார் 2-3 மாதங்களுக்கு முன் இதே மண்டபத்தில் சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அம்பிகையை தரிசிக்க வந்த எனக்கு இலக்கிய உலகில் அறியப்பட்ட அரேபிய நாயகனை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது. சென்ற வாரம் திரு சிவராஜா அவர்கள் என்னை விமர்சனத்துக்காக அணுகிய போது மீண்டும் அவரை ஒரு சந்திக்கும் வாய்ப்பை கிடைத்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தேன். எனக்கு முன் பேசிய தலைவரும் மற்றவர்களும் அவரை பற்றி சொல்லியபடியால் மீண்டும் நான் அவரை பற்றி மறு ஒளிபரப்பு செய்ய விரும்பவில்லை. நேரடியாக விஷயத்துக்கு வருகின்றேன். பிரிவுக்கு பின் எனும் இந்த கவிதை நூல் காதல், அழுகை, சோகம், அவமானம், இயலாமை, பொறுமை, மனவலிமை என்பவற்றால் கட்டப்பட்ட உணர்ச்சி என்ற ஒரு கோபுரமாக நான் காண்கின்றேன். இந்த அழகிய கோபுரத்தை நல்ல கவிதைகளாகவும் ரசிக்கலாம், இல்லை இங்கு இப்படித்தான் வாழ்க்கை என திட்டத்தெளிவாக சுட்டிக்காட்டுகின்ற ஒரு தீச்சுடராகவும் பார்க்கலாம். புத்தகத்தின் உள்ளே போகும் முன்னர் அதன் வடிவமைப்பை நோக்குவோமே ஆனால் உணர்ச்சிகளற்ற மரத்தாலான மரமாகவும் தெரிகின்றது. உணர்ச்சிகளோடு கூடிய காதலர்களுடைய தத்துருவமான உருவமாகவும் பச்சை மஞ்சள் வர்ணங்கள் பொருந்திய பசுமையை குறிப்பதாகவும் சோகத்தை குறிக்கும் கருநிற வர்ணம் பின்புலத்தில் இருப்பதாகவும் இந்த புத்தகம் அமைந்துள்ளது. 112 பக்கங்களை கொண்ட 78 கவிதைகளை உள்ளடக்கிய இந்த புத்தகம் பின்பகுதியில் கவிஞருடைய அறிமுகத்துடன் உள்ளே அவரை பற்றிய குறிப்பை அறிவுமதி அவர்கள் வழங்கியுள்ளார். அவருடைய எண்ணுரையும் இந்த புத்தகத்திலே இருக்கின்றது. பிரிதல் உணர்ச்சி என்பது உண்மையிலேயே உணர்ச்சிகளில் மிகவும் கொடுமையான உணர்ச்சி. எம்மோடு வாழ்ந்தவர்கள் அருகில் இல்லாத போது ஏற்படும் வலி சுமர்ந்த உணர்ச்சி, இறப்பினோடு ஏற்படும் நிரந்தரமான பிரிவு, போர்க்காலங்களினால் காணாமல் போனவர்கள் வருவார்களா என எதிர்பார்த்து நிற்கும் ஏக்கம் நிறைந்த பிரிவு, தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ தம் ஊரை துறந்து புலம்பெயர்ந்து மண் வாசனையை நுகர முடியவில்லையே என்று எண்ணுகின்ற ஏக்கம் நிறைந்த பிரிவு. எப்படிப்பட்ட பிரிவுகளாக இருந்தாலும் அடிப்படையில் பிரிவு என்பது துக்கமான ஒன்று. அதை நாங்கள் மறக்க முடியாது. பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என கம்பர் சீதையினூடாக பிரிவின் வலியை எமக்கு சுட்டி காட்டுகின்றார். இன்னாதினும் இல்லூர் வாழ்தல் அதனினும் இன்னாதினியார் பிரிவு. அதாவது நம்மை உணர்ந்து அன்பு காட்டுபவர்கள் இல்லாத ஊரில் வாழ்வது துன்பமானது. அதை காட்டிலும் துன்பமானது இனிய காதலரை பிரிந்து வாழ்வது என்று வள்ளுவர் சொல்கின்றார். இந்த இரண்டுமே கவிஞர் அனுபவித்திருக்கின்றார் என்பது அவரது கவிதைகளினூடாக நான் காணுகின்றேன். அருளும் அன்பும் நீக்கி துணை துறந்து பொருள் வயிற் பிரிவோர் உறவோர் ஆயின் உறவோர் ஆக மடபமாக மடந்தை நாமே என்பது குறுந்தொகை. குறுந்தொகை உண்மையிலேயே பிரிதல் ஒழுக்கம், குறுந்தையில் வரும் பிரிதல் ஒழுக்க பாடல்கள், அந்த பாடல்களுக்கு ஒப்பான ஒரு பாடல்தான் இந்த புத்தகத்தில் இருக்கின்றது. அருளையும் அன்பையும் கைவிட்டு தம்முடைய துணைவியையும் துறந்து பொருள் தேடும் நோக்கத்தில் செல்லும் தலைவன் அறிவுடையவனாயின் அவன் அறிவுடையவனாகவே இருக்கட்டும். அவனை நினைந்து வருத்தப்பட்டும் வாழும் இந்த தலைவி அறிவற்றவளாகவே இருக்கட்டும் என்று ஒரு நகைச்சுவையுடன் கூடிய விதமாக இந்த பாடல், குறுந்தொகை பாடல் அமைந்திருக்கும். அது மட்டுமன்றி ஈழத்து போராட்ட கால எழுச்சி பாடல்களில் ஒன்றான
தென்னங்கீற்றில் தென்றல் வந்து மோதும் எனும் பாடலை எடுத்துக்கொண்டால், நிலவு வந்து பொழியும் நேரம் நீ வரவில்லை, நான் நீண்ட நேரம் காத்திருந்தேன் பதில் தரவில்லை என்ற அந்த எழுச்சி பாட்டிலும் கவிஞர் காதலையும் பிரிவையும் சொல்ல மறக்கவில்லை. ஆகவே எந்த காலத்திலும் பல காலகட்டங்களிலும் காலங்கள் மாறியது, சூழல் மாறியது, பாடப்பட்டவர்கள் மாறினார்கள், ஆனால் பேசப்படும் பொருள் மாறுபடவில்லை. எல்லா காலகட்டத்திலும் எல்லா தரப்பட்ட கவிஞர்களினாலும் இந்த சோகமும் காதலும் புனையப்பட்டுள்ளது, சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில் திரு வித்யாசாகர் அவர்களும் இதற்கு விதிவிலக்கில்லாதவராக நான் காண்கின்றேன். நான் முன்னரே குறிப்பிட்டது போல், இங்கு குறுந்தொகையில் கூறப்பட்ட பொருள் தேடி வேறு இடம் சென்று பொருள் தேடுவதற்காக வேறு இடம் செல்வது போல, இவருடைய இந்த புத்தகமும் வலி சுமந்த கவிதைகளை கொண்டதாக. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்றால், அங்கு தலைவியினுடைய பாடல்கள் அதிகமாக இருக்கும், இங்கே தலைவனுடைய பாடல்கள் அதிகமாக உள்ளது, அவ்வளவுதான். இப்படி ஒரு வலி சுமந்த கவிதைகளை விமர்சிப்பது என்பது மிகவும் சங்கடமான ஒரு விடயம். மேலும் இந்த புத்தகம் மார்ச் 2010 முதற் பதிவாக வெளிவந்துள்ளது. விமர்சனத்தின் ஒரு நோக்கம் படைப்பாளியின் ஆக்கபூர்வமான படைப்புகளை மேலும் தருவதற்கும் வலு சேர்ப்பதற்குமாகவும் பக்குவப்பட்ட படைப்புகளை உருவாக்குவதற்குமாக அமைய வேண்டும். அந்த வகையில் பார்த்தாலும் இது காலங்கடந்த விமர்சனமாகவும் பார்க்கலாம், என்னுடைய விமர்சனம் இருக்கலாம். இக்கவிதைகளை தனித்தனியே ஒவ்வொரு கவிதைகளாகவும் ரசிக்கலாம். அதேவேளை ஒரு தொடர்ச்சியான கதை சொல்லும் போக்குடைய சிறு காவியமாகவும் நாங்கள் பார்க்கலாம். கவிஞரின் அனுபவங்களும் அவரை போன்றவர்களுடைய அனுபவங்களையும் ஒளிவு மறைவின்றி தனக்குரிய தனித்துவமான பாணியில் தமிழ் உலகுக்கு தந்துள்ளார் திரு வித்யாசாகர். ஒட்டுமொத்த அரேபிய நாடுகளில் வேலை புரியும் ஒப்பந்த தொழிலாளர்களின் வாழ்க்கை முறையை, அவர்களின் கனவுகளை, கற்பனைகளை, ஊரில் உள்ளவர்களின் எதிர்பார்ப்புகளை, இவற்றிற்குடையே கணவன் மனைவி இருவருக்கும் உள்ள புரிந்துணர்வை பலவற்றை பேசுகிறது இந்த நூல். அரேபியர்கள் எம்மவர்களை ஓமார் என்று, அதாவது கழுதை என்று அழைக்கும் முறையையும் கவிஞர் சுட்டிக்காட்ட தவறவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் பணம் சேர்க்க புறப்பட்டவர்கள் அந்த ஒரே ஒரு காரணத்திற்காகவே எல்லாவற்றையும் தம்முள்ளே அடக்கி வைத்து கொண்டு இரு தோணியில் கால் பதித்தவர்களாக அங்குமில்லாமல் இங்குமில்லாமல் தத்தளிக்கும் நிலையும் இந்த புத்தகத்தில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. மற்றவர்களை துன்பப்படுத்தாத கவிஞரின் பண்பை ஒரு கவிதையினூடாக நான் கண்டேன். எங்கு என் விசும்பலின் சத்தம் என் மனைவிக்கு கேட்டுவிடுமோ என்ற படபடப்பில் அலைபேசியின் இணைப்பை துண்டித்து விட்டேன். எம்முடைய கஷ்டங்களை மற்றவர்களுக்கு ஏன் துன்பத்திற்கு உள்ளாக்குவான் எனும் பண்பு இதில் தெரிந்தது. மற்றபடியும் பாடல்கள் முடிக்கப்படும் விதம், ஒரு கவிதைக்கு முக்கியமான விடயம் அந்த பாடல் முடிக்கப்படும் விதம். தான் முதலில் குவைத்தில் எதிர்பார்ப்புடன் காலடியை எடுத்து வைக்க அங்கு எதிர்பார்ப்புக்கு மாறுபட்ட விடயங்களை சுட்டிக்காட்டும் அவருடைய பாடலில் அந்த பாடல் முடிக்கப்படுகின்றது. என் பேருந்து எனக்காக உடனே நின்றுவிடவில்லை, அகன்ற பாலைவனம் நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது என்றொரு அந்த பாடல் முடிகிறது. இதுதான் இந்த நூலில் முதற் கவிதை. இதை வாசித்து முடித்த உடனேயே ஒரு எண்ணம் தோன்றியது, அதை தொடர்ந்து வாசிக்க வேண்டும் என்று. அது கவிஞருக்கு கிடைத்த வெற்றி. நாம் தொலைத்த ஆசைகளை, அந்த ஆசைகளின் வருமானத்தில் நம் பிள்ளைகளை நம்மூரில் வாழ வைப்போம் என்றும், நானும் மனைவியும் பல்லாயிரக்கணக்கான தூர இடைவெளியில் இருந்தும் மனமொன்றி கருத்தொன்றி நடத்தும் வாழ்க்கையையும் பக்கத்து வீட்டுக்காரர் சென்ட் போத்தில் வாங்கி வரவில்லை என புலம்பும் ஏக்கத்தையும் யதார்த்தமாகவும் நகைச்சுவையுடனும் சொல்லும் பாங்கு பாராட்டத்தக்கது. சம்பள பணத்தை உறவுகளின் தேவைக்காக பகிர்ந்தும் பொருட்களாக வாங்கியும் அனுப்பிவிட்டு இரவிலே அப்பாடா என சொல்லி தூங்கும்போது அந்த தனிமையான இரவில் ஒரு சொட்டு கண்ணீர்
வடிக்கும் போது அந்த ஒரு சட்டு கண்ணீருக்கு சொந்தக்காரி அவருடைய மனைவி என்று சொல்லும் விதம் மிக அழகானது. அந்த கண்ணீர் துளிகளில் மனைவியின் முகம் தெரிவதாக குறிப்பிடுவது என்னும் ஒரு அழகு. பாடல்கள் போன்றும் சில கவிதைகளை அமைத்துள்ளார். உன்னோடு உறங்கிக் கழித்த இரவுகள் எல்லாம் இங்கே உலகம் தொலைத்து அலையுதடி, வெளிநாட்டுக் கனவில் பூத்த விழிகள் இரண்டும் இன்று அழித ரணத்தில் இமைக்குதடி என்பதை குறிப்பிடலாம். தூரம் பெரிய இடைவெளி இல்லை, எமது இதயங்கள் சேர்ந்தே உள்ளன, நீயும் நானும் வேறு வேறு அல்ல, ஒருவரே என்னும் வரிகளினூடாக தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்வதையும் காண முடிகின்றது. நிலவை பாடாத கவிஞர்கள் இருக்க மாட்டார்கள். அதிலும் காதல் கவிதைகளில் நிலவு என்பது ஒரு நிரந்தர முகவரி. ஒரு கவிதையில் குறிப்பிடுகின்றார், முழு நிலவு நாளில் நீயும் நானும் ஒரே நேரத்தில் அந்த நிலவை பார்ப்போம். நாம் இருவரும் தான் எமது முகங்களை பார்த்து கொள்ள முடியாது, ஆனால் நிலாவாவது எம் இருவரையும் ஒரு சேர பார்க்கட்டுமே என்று சொல்வதாக அந்த கவிதை அமைகின்றது. அது ஒரு அற்புதமான அழகான கவிதையாக எனக்கு பட்டது. குவைத்தின் வெப்பத்தை சுடர் மின்னும் தீக்காடு என வர்ணிக்கின்றார். சூடும் குளிரும் ஒன்று செய்யவில்லை, உன்னை பிரிந்திருப்பதுதான் வதைக்கிறது என்கின்றார். இருவரின் உரையாடல்களின் போதும் மௌனம் எவ்வளவு வலியை தருகின்றது என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றார். தீபாவளியை பாட வரும் கவிஞர், என் மனமும் உன் நினைவுகளால் பட்டாசாய் வெடித்து கொண்டுதான் இருக்கிறது என்கின்றார். வெள்ளைத்தாளையும் எழுத்துக்களையும் காதலன் காதலியாக ஒப்பிடுகின்றார். இப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு கவிதையிலும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். முத்தங்கள் கொடுக்கப்படுகின்றன, தொடாமலே இனிக்கிறது என்னும் கவிதையை வாசிக்கும் போது இன்னும் ஒரு கவிதை எனக்கு ஞாபகம் வந்தது. சுவாரஸ்யமான கவிதை ஒன்று. முத்தத்தை தான் எடுத்துக்கொண்டு வெறும் சத்தத்தை மட்டும் இந்த தொலைபேசி தருகிறது என்பதுதான் அந்த கவிதை. மனைவியின் சிரிப்பில் பூரித்த கவிஞர் சின்ன மலைத்துளியில் உலகம் நனைந்த சந்தோஷம் என்கின்றார். பின்னர் இன்னும் ஒரு இடத்தில் சிரிப்பின் சத்தத்தை கால்ச்சலங்கையின் ஒலியுடன் ஒப்பிடுகின்றார். வித்யாசாகர் அவர்களின் கவிதைகளில் கவித்துவத்துக்கு குறைவில்லை, உவமேயத்திற்கு குறைவில்லை, ஒரே விடயத்தை வெவ்வேறு கோணங்களில் பாடப்படும் தன்மையிலும் குறைவில்லை. பேச்சு வழக்கு சொற்கள் பயன்படுத்துகின்றார். சில இடங்களில் ஆங்கில சொற்களையும் அவ்வாறே பயன்படுத்துகின்றார். தூய தமிழ் தேட வேண்டும் என்று அவர் ஒன்றும் அதற்கு அலையவில்லை. சில வேளைகளில் அப்படி தெரிந்தால் வெதுப்பர் வெதுப்பகத்தில் வெதுப்பியை வெதுப்பினார் என்பது மாதிரி வந்திருக்கும். ஆக தூய தமிழ் சொற்கள் தேவை என்பதற்கு அப்பால் எல்லோருக்கும் விளங்கும் வகையில் எளிய தமிழில் அதை பாடியிருக்கின்றார். மனைவியின், பிள்ளைகளின், உறவுகளின், ஊரின் பிரிவு துன்பத்தை பாடிய கவிஞர் பிள்ளைகளின் பார்வையில் தான் ஒரு நல்ல தந்தையாக இல்லையே என புலம்புவதும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. பொறுப்பில்லாத அப்பாவாம் நான், பணத்திற்காக ஓடுகிறேனாம் நான், அவர்களுக்கான பட்ட துன்பங்கள் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்னும் ஏக்கமும் இங்கே தென்படுகின்றது. ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு பட்டு பட்டு போன கனவுகள் தான் எத்தனை, உனக்காய் நானும் எனக்காய் நீயும் வாழ்ந்த வாழ்க்கைதான் வாழ்க்கை என இந்நூலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றார் கவிஞர். வெளியிலும் கடுங்குளிர், உள்ளேயும் விமர்சனங்களும் குளிர்மையாகவே போகின்றன. அரேபிய மண்ணின் வெப்பத்தின் பக்கங்களையும் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை விமர்சனத்துக்கு இருப்பதால் அவற்றையும் தவிர்க்காது இங்கு பதிவு செய்கிறேன். கூறுவன கூறல். ஒரு 5 இடத்தில் இந்தியாவுக்கும் குவைத்துக்குமான தூரம் சொல்லப்படுகின்றது. அதனை தவிர்த்திருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். தொடர்ச்சியாக நான் பார்த்து கொண்டு வந்த எனக்கு முதலில் பிரிவு, இடையில் திருமணம், குழந்தை பிறத்தல், பின்னர் பிரிவு என்று வரும்பொழுது ஒரு சிறு தொடர்ச்சியற்ற நிலையை என்னால் காணக்கூடியதாக இருந்தது. அது பெரும் குற்றமல்ல. அவர் கவிதை எழுதிய திகதியின் அடிப்படையில் இது தோற்கப்பட்டிருக்கலாம். அதனால் அதையும் சொல்ல விரும்புகின்றேன். 67வது கவிதையில் வரும் ஒப்பீடு எனக்கு சரியானதாக தெரியவில்லை.
இந்த கவிதையை நான் வாசிக்கும் பொழுது இன்னும் ஒரு கவிதை ஞாபகத்தில் வந்தது. தொண்டையில் மீன் முள்ளு கொத்தும் பொழுதுதான் தூண்டிலின் வலி புரிந்தது. இதை உங்களோட பகிர ஆசைப்பட்டேன், அதனால் சொன்னேன். ஒரு விமர்சகனாகவோ அல்லது ஒரு வாசகனாகவோ இல்லாமல் வெறும் திருப்பரங்குன்றனாக எனக்கு ஒரே ஒரு குறைதான். பொதுவாக அரேபிய நாடுகள் எனும் பொழுது எனக்கு ஞாபகத்தில் வருவது பாலைவனம், எண்ணெய் வளம், வெள்ளை உடுத்திய முகவதிகள், மக்கா, ஒட்டகம். ஆனால் இந்த புத்தகத்தில் ஒரு இடத்தில் கூட ஒட்டகம் பெறவில்லை. உள்ளே உள்ள படங்களில் கூட அவர் போட்டுள்ள புகைப்படங்களிலும் ஒட்டகம் பெறவில்லை. மற்ற முறை இங்கு வரும்பொழுது ஒட்டகத்துடன் பாருங்கள். இந்த படைப்பினுடைய வெற்றி என்னவெனில், ஒவ்வொரு கவிதைகளிலும் கருப்பொருளும் ஒவ்வொரு கவிதைகளின் கருப்பொருளும் கண்முன்னே ஒரு நிழலாக ஒரு படமாக அப்படியே வந்து கொண்டிருக்கும். கவிதைகளை வாசிக்கும் பொழுது உங்கள் மனக்கண்ணில் அதனை காணலாம். மிக சாதாரணமான விடயங்கள், யதார்த்தமான நாம் கடந்து செல்லும் சின்ன சின்ன அசைவுகளையும் உன்னிப்பாக உள்வாங்கி அதை தனக்கே உரிய பாணியில் சில வரிகளுக்குள் விஸ்வரூபமாக வெளிப்படுத்தும் அந்த தன்மை, அது அவருடைய தனித்துவம். அது நிச்சயம் பாராட்டப்படக்கூடிய ஒன்று. துடுப்பாட்டத்தில், அதாவது கிரிக்கெட்டில் தமிழ், துடுப்பாட்டத்தில் ஒவ்வொரு பந்திற்கும் 6 அடிப்பது போல் ஒவ்வொரு கவிதைகளும் மனத்தில் நிற்கக்கூடிய விதமாக ரசிப்புக்குரியதாக தந்திருக்கின்றார். ஒரு எழுத்தாளனது வெற்றி அல்லது ஒரு கவிஞனது வெற்றி என்னவென்றால், வாசகன் அந்த வாசகனுடைய மனதில் ஏதோ ஒரு நெகிழ்ச்சியை, ஒரு தாக்கத்தை கவியரசு கண்ணதாசனுடைய சேரமான் காதலி கல்கி எழுதிய எந்த படைப்பையும் விட மிக உச்சமான ஒன்று, அல்லது முமேதா எழுதிய சோழநிலா சரித்திர நாவல்களில் மிக முக்கியமான ஒன்று. கவிஞர்கள் எழுத்தாளர்களாக மாறுகிற போது இருக்கக்கூடிய உச்சங்களை பாலகுமாரன் தொட்டிருக்கிறார். பாலகுமாரனை நான் ஒரு முறை பேட்டி கண்ட போது அவரிடம் கேட்டேன், ஏன் கவிதைத்துறையிலிருந்து எழுத்துத்துறைக்கு போய்விட்டீர்கள் என்று. அவர் சொன்னார், கவிதைகள் தெருவுக்கு தெரு 1000 பேர் எழுதுகிறார்கள், நான் எழுத விரும்புகிறேன் என்று சொன்னார். அவருடைய நூல் இரும்பு குதிரை நூலில் குதிரை பற்றி அவர் எழுதிய கவிதைகள் மிக அற்புதமானவை. குதிரைகள் பசுக்கள் போல வாய்விட்டு அழுவதில்லை, வலியில்லை என்பதல்ல, வலிமையே குதிரை ரூபம் என்று இரும்பு குதிரைகளில் பாலகுமாரன் எழுதியதும். இன்னும் ஒரு முறை பிரிவு பற்றி பூங்குன்றன் சொன்னபோது எனக்கு நினைவிற்கு வருவது, ஒரு வீட்டின் கோடியில் ஒரு இளைஞன் படுத்திருப்பான். வீட்டில் படுத்திருந்த முதியவர் வீட்டின் பின்புறத்தில் தேங்காய் விழுந்த சத்தத்திற்கு எழும்பி வருவார். இளைஞன் தூக்கமில்லாமல் காதல் தோல்வியில் பிரிவில் முழித்திருப்பான். அவர் இளைஞனை பார்த்து, உனக்கு தூக்கம் பெறவில்லையா என்று கேட்க இளைஞன் பதில் தருவதாக பாலகுமாரன் ஒரு கவிதை எழுதுவார். தேங்காய் நாற்று விழுந்ததுக்கே தூக்கம் போச்சே உங்களுக்கு, நெஞ்சே கலந்து விழுந்திருக்கு தூக்கம் எங்கே சொல்லுங்கோ. ஆக கவிஞர்கள் எழுத்தாளர்களாகிற போது எழுத்துக்களின் உச்சம் பெறும் என்பது வித்யாசாகரின் எழுத்துக்களில் தெரிகிறது. அவருடைய ஏனைய நூல்களில், முன்னுரைகளிலும் அல்லது சமர்ப்பணங்களிலும் ஏனைய விடயங்களிலும் இருக்கின்ற அந்த கவிதை நூல் என்று வருகிற போது உச்சத்தை தொட்டிருக்கும் என்பதை உங்களுடைய பிரிவுக்கு பின் விமர்சனத்தின் மூலம் என்னால் அறியக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து, வாழ்வை செதக்கும் ஒரு நிமிடத்தை பேசுவதற்கு என் அன்பு நண்பன் இலக்கிய ஆர்வலன், நூல் விமர்சகன், எங்கள் ஹரோச்சந்திக்காரன் கணேஷ் ரகுபதி. வித்யாசாகர் என்ற பெயருக்குரியவர் வித்தியாசமான ஒரு தலைப்பை வைப்பார் என்று எதிர்பார்த்தால், வாழ்வை செதுக்கும் ஒரு நிமிடம் என்றுதான் தலைப்பு இருக்கின்றது. இந்த ஒரு நிமிடத்தில் வாழ்வில் செதுக்கப்படுமா? அதை உங்களுக்கே விட்டு விடுகிறேன். ஆனால் அவர் 25 அலகுகளை கொண்டு இந்த வாழ்வை செதுக்குவதற்காக தன்னுடைய பரிந்துரைகளாக இருக்கலாம், இல்லாவிட்டால் அனுபவத்தின் அறிவுரைகளாக இருக்கலாம், அப்படியாக சொல்லிக்கொண்டு போகின்றார். ஒரு நிமிடத்தில் வாழ்வை செதுக்கலாம் என்பதற்கு கேள்வியாக இருந்தாலும், ஆனால் இந்த 25 அலகுகளையும் வாசித்து முடிக்கும் தருவாயில் எனக்குள் ஏற்பட்ட ஒரே ஒரு
நம்பிக்கை என்னவென்றால் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அலகுகளில் ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் ஒரு நிமிடம் உங்களுடைய மனத்தை பதித்து அதில் ஊன்றி அதை உள்வாங்கிக் கொண்டீர்களானால் நிச்சயமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை செதுக்கலாம் என்பதில் எனக்கு எந்த ஒரு விதமான ஐயப்பாடும் இல்லை. அது ஏன் என்று சொல்லுகின்றேன் என்று சொன்னால், அவர் 25வது அலகில் அதுக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவெனில், நீ நீயாக இரு. அதான் அவருடைய 25வது தலைப்பு. இந்த நீ நீயாக இரு என்பதற்கு ஈழத்தில் இருந்தவர்களுக்கு அநேகம் பேருக்கு சில வேளையில் தெரிஞ்சிருக்கலாம். யோகர் சுவாமிகள் என்று ஒரு சித்தர், எல்லாமே எப்போது நடந்து முடிந்த காரியம். ரமணர் சொன்னாரா இல்லாட்டி யார் சொன்னாலும் தெரியாது, சும்மா இரு. அந்த சும்மா இருப்பது என்பது ஒரு யோகத்தின் ஒரு மெய்வழி கூடிய ஒரு சித்த நிலை தான் அந்த சும்மா இருத்தல் என்று. அந்த அடிப்படையில் தான் நான் நினைக்கின்றேன் வித்யாசாகர் அவர்களும் நீ நீயாக இரு என்ற இந்த தலைப்பை கொடுத்து அதில் கொடுத்திருக்கின்ற அறிவுரைகள். இந்த 25 அலகுகளை நான் உங்களுடன் தனித்தனியே ஒவ்வொன்றாக பகிர்ந்து கொள்ள தேவையில்லை. ஏனென்று சொன்னால், மேற்கொண்டு அதாவது மேலே முன்பு குறிப்பிடப்பட்ட இந்த 3 புத்தகங்களும் அவர் கவிஞர் எழுத்தாளர் தன்னுடைய ஒவ்வொரு விதமான வாழ்வின் அங்கத்தையும் காட்டுவதற்காக தந்த பொருட்கள். இது அவர்கள் மனிதனாக நீ எப்படி வாழ்வாய், எப்படி இருப்பாய் என்றதுக்காக தன்னுடைய மானிடம் கூறுகின்ற கருத்து. இதிலே அவர் ஒரு மனிதனிடத்தில் எல்லா விதமான உணர்வுகள் எல்லாம் வெளிப்பெறுமோ அந்த உணர்வுகள் எல்லாத்தையும் தனக்கு தெரிந்த வகையில் ஒவ்வொரு அங்கமாக, ஒவ்வொரு சிறு சிறு கதைகளினூடாக, ஒரு இலக்கியத்தினூடாக, அல்லாற்ற ஒரு இதிகாசத்தின் ஒரு அங்கமூடாக விளங்கி கொண்டு போகின்றார். அப்படி விளங்கப்படுத்தி கொண்டு போகின்றதில் அவர் கொடுத்த முதலாவது தலைப்பு தாய் தந்தையருக்கானதும். என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், அப்பா அம்மா என்னும் வானமும் பூமியும். இதிலே தலைவர் எனக்கு சொன்னார், அப்பாவும் அம்மாவும் வானமும் பூமியும் என்றது தலைப்பு இருக்குது, அதில் அம்மா வானமா அப்பா வானமா என்று சொல்லி. அதை வித்யாசாகர் அவர்களால் விளங்கப்படுத்த வேண்டும். ஆனாலும் வானம் பொழிகிறது, பூமி நனைகிறது. அந்த அளவில் நான் விட்டு விடுகிறேன் உங்களுடைய சிந்தனைக்கு. இதில் எது வானம் எது பூமி என்பது. காதலன் பிரிவும், அதே மாதிரி ஊரை விட்டு நாங்கள் புலம்பெயர்ந்திருக்கின்ற பிரிவும், எத்தனையோ விதமான பிரிவுகள் எங்களுடைய இருக்கின்றன. இது எப்படி கையாள்வது, என்னென்று நாங்கள் அதை எங்களுக்குள்ளாகிறது. அதே பிரிவில் இறந்தவர்களினுடைய பிரிவு, பிரிந்தவர்களுடைய பிரிவு, இப்படியான உணர்ச்சிகளை எவ்வாறு கையாளலாம் என்றதை வெகு சுவாரஸ்யமாக சொல்லி கொண்டு போகின்றார். ஆகவே இந்த தலைப்பு செதுக்கப்படுகின்ற ஒரு நிமிடம் உங்களுடைய வாழ்க்கையை, அதுக்கு அந்த செதுக்கப்பட வேண்டிய அந்த சிற்பி தான் இந்த வித்யாசாகர். என்ன விதமாக செய்ய வேண்டும் என்றதைத்தான் அவர் இந்த புத்தகத்தின் வாயிலாக வெளிக்கொணர்ந்திருக்கின்றார். மற்றது இன்னொரு தலைப்பு, அந்த தலைப்பு கோபம் ஒரு கொல்லி நோய் அல்ல என்ற ஒரு தலைப்பு. அதில் சாராம்சம் என்னன்னு சொன்னால், அந்த கோபத்தை என்னென்று கையாள்வது. கோபம் எல்லாருக்கும் வாரது. அந்த உணர்வு எப்படி கையாளப்பட வேணும் என்றதை அவர் வெகு அழகாக சொல்லி கொண்டு போகின்றார். அது என்ன, அறத்தை வலியுறுத்தி கோபத்தை கட்டவிக்கும், அன்பை வலியுறுத்தல். அதுதான் அவருடைய சாராம்சமாக. அந்த கோபத்தை எவ்வாறு நீங்கள் கையாளலாம் என்றதை சொல்லுகின்றார்.
இப்போ இதில் வாசித்து காட்டியவர்களை விட அவர் உதவியை பற்றி சொல்லி கூறுகின்றார். அதாவது நாங்கள் வாழ்வது என்றதனுடைய அர்த்தமே மற்றவர்களுக்கு உதவி செய்வதை தான் முக்கியமாக. இப்போ அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவருடைய பதிப்பினூடாக நான் அறிந்ததும், சென்ற முறை அவர் சென்றிருந்த போதும் அவரோடு பேசி கொண்டிருந்த போதும் சொல்லி வந்தது, இந்த கழிப்பறை கட்டுதல், குறிப்பாக தமிழ்நாட்டிலும் சரி வசதி குன்றிய நாடுகளிலும் சரி கழிப்பறைகள், அதிலும் அந்த கழிப்பறைகள் இல்லாமல் பெண்கள் படுகின்ற வேதனையும் சுகாதார தேவைக்குமாக அந்த தொண்டை தான் செய்து வருவதாக கூறியிருந்தார். இதே தொண்டுகளை நாங்களும் தான் எங்களுடைய ஈழத்தில் செய்து கொண்டு வருகின்றோம். அண்மையில் நான் விதியம் போயிருந்தது அக்கரைப்பேட்டுக்கு அங்காலையூர் பள்ளிக்கூடத்தில். இந்த பிரச்சனை பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்கிற ஆசிரியர்களிலிருந்து மாணாக்கர்கள் வரை எங்களுக்கு கூறப்பட்டது. ஒரு கழிப்பறை வசதி இல்லாததால் எவ்வளவு இடைஞ்சல்கள் அங்கே வருகின்றன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அவர் சொன்ன மாதிரி அந்த கோபத்தை கையாளுறதுன்னு சொல்லிக்க எங்களுக்கு ஒரு பழமொழியே இருக்குது, ஆத்திரத்தை அடக்கினாலும் அதை அடக்க இல்லாதுன்னு சொல்லி. நான் பச்சையாயே சொல்லுவேன் தானே, சந்தி பொருள் என்றபடியாக மூத்திரம் என்றே சொல்கிறேன். ஏன்னா நான் சந்தி குந்தியில் இருக்கிற ஆள். இந்த தொண்டு என்றது அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டை வலியுறுத்தி அவர் இதில் 2-3 இடத்துல அந்த தலைப்பில் சொல்லி கொண்டு வரைக்க கூடுதலாக அவர் அதைத்தான் அறிவுறுத்தி கொண்டே போகின்றார். அதிலிருந்து தெரியும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் அது என்ன விதமாக எவ்வளவு தூரம் அதை உள்வாங்கி இருக்கின்றார் என்றது. மற்றது பொறாமை. ஆமை பூந்த வீட்டில் நிம்மதி இல்லை என்று சொல்லுவார்கள். அதைத்தான் இவர் பொறாமை என்றே சொல்லுகின்றார். அந்த பொறாமை எவ்வாறு மனத்தில் உள்புகுந்தால் எங்களை எல்லாம் ஆட்டி படைக்கும் என்பதை வெகு ஆழமாகவும் சிறு குறிப்புகளினூடாகவும், அதுதான் என்னுடைய என்று சொன்னால், இந்த வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம். நான் 67 வயதை கடந்து இப்போ இன்னும் இழந்தாரியாக நிற்கிறேன். இதில் அதை கடக்கிறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அதில் அனுபவித்தவர்கள் கணக்க. ஆகவே இந்த வாழ்க்கையை அதானே தலைப்பை பார்த்தோன்னே சொன்னேன், ஒரு நிமிடத்தில் என்னென்னடா வாழ்க்கையை நீ இதில் கொண்டு போப்புறான்றதான் எனக்கு பெரிய கவலையாக இருந்தது. ஆனால் அந்த ஒரு நிமிடம் காணும் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையை செழிப்புட செய்கிறதுக்கும், அதாவது கோபம் தவிர அன்பை வள அறத்தை ஊற்று, இதுதான் அவர் ஆழமாக சொல்ல வந்த விஷயம். இந்த வாழ்வு என்கின்ற சிற்பத்தை செதுக்குவதற்கான மிகச் சுருக்கமான என்னுடைய ஆய்வினூடாக, என்னுடைய பார்வையினூடாக நான் இந்த புத்தகத்தின் பார்த்ததும் ஆசிரியர் சொல்ல வருகிறது. இதை நீங்கள் வேண்டி படித்து மகிழ்வுற்றீர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல எங்கள் எல்லாருக்கும் ஒரு திருப்பம் உண்டாகும். நன்றி, வணக்கம். நாங்கள் ஹரோ தமிழ்ச்சந்தி என்று ஒரு அமைப்பு வைத்திருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் ஒரு 9 பேர் அல்லது 10 பேர், அதில் பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், பேராசிரியர்கள் அல்லது டாக்டர்ஸ் எல்லாருமே. எங்களுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால், ஒரு இரவு ஒரு ஹோட்டலில் போய் எல்லாருமே இருந்து ஒரு டாப்பிக்கை கதைப்போம், அவ்வளோதான். அது சில வேளைகள் சுவாரஸ்யமாக இருக்கும், சில வேளைகளில் யாராவது ஒருத்தரை அழைத்திருப்போம். இந்த நூல் குறித்து முதல் கேள்வி ரகு கேட்டது, ஒரு நிமிடத்திற்குள் சாத்தியமா என்பது. நாங்கள் ஈழத்தவர்களை பொறுத்தவரையில் போர்க்காலத்திலிருந்து எல்லோரும் உயிர் தப்பியது ஒரே ஒரு நிமிடமாக இருக்கும். ஒரு நிமிஷம் முந்தினா சேர்த்திருப்பான். தவிரவும் இந்த கழிப்பறை பற்றி ரகு பேசிய போது நான் நேற்று முன்தினம் பார்த்த ஒரு படம் நினைவுக்கு வந்தது. மிக மிக அவசரம் என்ற ஒரு படம் வந்தது. அது பெரிய பிரபலமான படம் அல்ல, மணிவண்ணனுடைய சிஷியருடைய படம் என்ற காரணத்தால் ஈழத்தவர்கள் மீதான கவனம் கொண்ட ஒரு படைப்பாளியின் படம் என்றதை பார்த்தேன். அது அந்த படம் முழுமையுமே ஒரு பெண் போலீஸ் உத்தியோகத்தரை பழிவாங்குவதற்காக அவருக்கான இயற்கையை அல்லது அவர்
மலசல கூடத்திற்கு போக வேண்டிய ஒரு நேரத்தை போக விடாமல் தடுக்கின்ற ஒரு கதையாக இருந்தது. முடிந்தால் பாருங்கள். அடுத்தது ரவீந்த சும்மா இரு பற்றி சொன்னது யோகர் சுவாமிகள் பற்றி சொன்னார். எனக்கும் இந்த சும்மா இருத்தல் பற்றிய ஒரு தேடல் இருக்கிறது. அது நான் நம்புகிறேன். சும்மா இருன்னு சொன்னது அருணகிரிநாதருக்கு முருகன் சொன்னதாக அருணகிரிநாதர் சொல்வது சொல் அற சும்மா இரு என்றதும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்பது அருணகிரி சொல்வது. இன்னும் ஒரு சித்தர் சொல்வது துன்றுமலமாயியேற்று வெளிக்குள் வெளிகடந்து இன்று வேறுமோ நாளை வேறுமோ மற்றென்று வேறுமோ அறியேனே சும்மா இருக்கும் சுகம். சும்மா என்பது மிக மிக முக்கியமான மிக தீவிரமான சிந்தனைக்குரிய ஒரு சித்து விளையாட்டு. எல்லோருக்கும் சும்மா இருக்க முடியாது. ஆனால் சும்மா இருக்காமல் காலம்பூராகவும் திரையின் ஊடாகவும் பாடல்களின் ஊடாகவும் அதன் வழி செய்யக்கூடிய வானொலி படைப்புகளின் ஊடாகவும் இருந்த எஸ்கே குணா திரைமொழி பற்றி சும்மா இருக்க மாட்டார், பேசுவார், வருவார். வேலைக்காரன், பாபநாசம், 36 வயதினிலே உத்தம வில்லன், கொம்பன், பரதேசி என்று தொடர்ச்சியாக 25 படங்களை தருகின்றார். இதிலே நான் பார்த்த படங்கள் 11 படங்களை பார்த்திருக்கிறேன். இந்த படங்கள் சொல்கின்ற செய்திகள் எங்களை பொறுத்தவரையில் அது அந்த படம் எங்களை அந்த களத்துக்கு இழுத்து செல்லும். அது ஆனால் வித்யாசாகரை பொறுத்தவரையில் அந்த கதை மாந்தர்களையும் அந்த கதைக்களத்தையும் அவர் வாழ்ந்து அனுபவித்து அதிலே இருந்தவர். அப்போ எங்களை விட நாங்கள் ஒரு திரைப்படத்தை பார்த்து ரசிப்பதும் அது பற்றி சிலாகிப்பது என்பதும் ஒரு வேறு வடிவில் இருக்கும். ஆனால் அதே மண்ணோடும் அதே கதை மாந்தர்களோடும் அதே வாழ்க்கையோடும் இருந்த வித்யாசாகர் அந்த படத்தை பார்ப்பது என்பது ஒரு வேறு விதமானது. மிகச்சிறந்த ஒரு பதிவாக பார்க்கின்ற அதே வேளையிலே இந்த படங்கள் பற்றி அவர் சொல்கின்ற விஷயங்கள் படங்கள் பற்றியதல்ல. தமிழகத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய அன்றிலிருந்து இன்று வரை இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை என்ன முறையில் போய்கொண்டிருக்குது, இந்த மக்கள் எப்படி அரசியல்வாதிகளையும் முதலாளிகளையும் இன்றைய இந்த கார்ப்பரேட் உலகம் என்று சொல்கின்ற இந்த கம்பெனியினுடைய தலைவர்களையும் எப்படி ஏற்றுக்கொள்வது, எப்படி மாற்ற வேண்டும் என்ற ஒரு தன் உள்ள கிடக்குகளை, வெப்பிகாரத்தை, அறச்சீற்றத்தை அத்தனை படங்களின் வாயிலாக இதிலே பதிந்திருக்கின்றார். அதான் உண்மை. சாதாரணமாக இந்த 25 படங்கள் பற்றிய திரைமொழியான ஒரு பார்வையை மட்டும் அவர் செலுத்தவில்லை. அந்த படங்களுக்கு ஊடாக நிஜ வாழ்க்கையிலே சமூகம் கொண்டிருக்கக்கூடிய இன்னல்கள், சமூகம் எப்படி மாற வேண்டும், ஒரு தனி மனிதன் எப்படி அதை மாற்றி அவனிலிருந்து ஒரு மையப்புள்ளியாக அல்லது ஆரம்ப புள்ளியாக கொண்டு இந்த ஒரு புதியதொரு மாற்றத்தை, புதியதொரு உலகை படைக்க வேண்டும் என்று அவர் உள்ளார்ந்தமாக சிந்தித்து ரொம்ப கடுமையாக ஆத்திரப்பட்டிருக்கிறார். சில இடங்களில் மகிழ்ச்சிப்பட்டு அந்த பிரவாகத்தை கொட்டியிருக்கிறார். இப்படித்தான் அது செல்கின்றது. இந்த நீர்ப்பறவை என்ற ஒரு படம் பற்றி விமர்சனம் சொல்கின்ற பொழுது இந்த புத்தகத்தினுடைய 62வது பக்கத்திலே சொல்கின்றார், பாரதி சொன்னது போல இந்த தனியொருவன குணவில்லை இந்த ஜெகத்தினை அளித்துடுவது போல ஒரு பெரிய மிகச்சிறந்த, அதாவது சூப்பர் ஸ்டார்களுடைய படங்கள் என்றால் இந்த திரையரங்கு முழுவதுமாக நிறைந்திருக்கும். ஆனால் 8-10 பேரோடு சேர்ந்து இந்த படத்தை பார்க்கிறோம். இப்படி இருக்கிற பொழுது சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு இந்த திரையரங்கு இடிந்து விழாதா என்று அவர் தன்னுடைய ஆத்திரத்தை அல்லது தன்னுடைய வெப்பிகாரத்தை அதிலே பதிகிறார். இப்படி ஒரு எண்ணம் எனக்கு அன்பே சிவம் படம் பார்த்த பொழுது வந்தது. என்றால் பார்த்தபோது மிக சொற்பமானவர்களாக இருந்தார்கள் அந்த திரையரங்கில். அப்போ நான் யோசித்தேன், சூப்பர் ஸ்டார்களுடைய படங்களுக்கு மட்டுமே மக்கள் வருகிறார்கள், இந்த மாதிரியான நல்ல படங்களுக்கு வருகிறார்கள் என்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது. அந்த மாதிரி நல்ல படங்களை அவர் விமர்சனம் செய்திருக்கின்றார். இதில் ஏன் சிவாஜி கணேசனுடைய படத்தை தவற விட்டீர்கள், எம்ஜிஆருடைய படத்தை தவற விட்டீர்கள் எனக்கு தெரியவில்லை. ஆனால் கமலஹாசனை தவற விடவில்லை. கமலஹாசனுடைய நல்ல படங்களை இதிலே தந்திருக்கிறார். குறிப்பாக மாறுபட்ட கதைக்களங்களை கொண்டிருக்கக்கூடிய அண்மைய கிட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய நல்ல படங்கள்
தேசிய விருதை அள்ளிய படங்களுடைய கதைகளை அவர் நல்ல பார்வையாக தந்தார். விமர்சனம் கூட குறைவு. அது விமர்சனம் என்று சொன்னால் அவர் இதில் சொல்கின்றார், இந்த சுந்தர பாண்டியன் படத்திலே மது அருந்துவது புகைப்பது போன்றவை தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்று ஒரு விமர்சன பார்வை செலுத்தியிருக்கின்றார். தவிரவும் அவர் கொடுத்திருப்பது எல்லாமே ஆகச்சிறந்த ஒரு பார்வை, ஒரு கண்ணோட்டம், அந்த மூவியில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே தருகின்றார். ஆனால் இவர் பற்றி சொல்ல வேண்டும், இந்த படங்களுக்கு அப்பால் இவர் ஒரு நல்ல நிறைய ரசனையாளன், நிறைய நூல்களை வாசித்திருக்கிறார். பெரியாரை படித்திருக்கிறார், அம்பேத்கரை படித்திருக்கிறார், கால்மார்க்ஸை படித்திருக்கிறார், சேகுவேராவையும் கூட படித்திருக்கிறார். இந்த படங்கள் பற்றி இவர் சொல்கின்ற விமர்சனத்திலே சொல்கின்றார், இந்த படங்களுடைய கருத்துக்கள் அல்ல இந்த படங்களை பார்த்த பொழுது எனக்கு இருக்கக்கூடிய அதே எண்ணங்களும் இந்த படத்தை பார்த்திருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்களும் ஒரே இடத்திலே சந்திக்குமாக இருந்தால் நீங்களும் நானும் நண்பர்களே என்று சொல்கின்றார். அது சேயினுடைய ஒரு 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 கதை அல்ல, சேய் சொன்ன ஒரு விஷயம். அது மாதிரி தான் வித்யாசாகர் நிறைய வாசித்ததும் அதே வேளையிலே இந்த தமிழிலே உங்களுக்கு தெரியும் தற்சமம் தற்பவம் என்று இருக்கின்றது. அவர் எல்லாமே தமிழ்படுத்த வேண்டும் என்று இந்த எழுத்துக்களில் எல்லாமே தமிழ்படுத்த வேண்டும். இப்போ ராஜ்கிரண் என்றிருந்தால் இராசு கிரண் என்று தான் பதிகின்றார். என்றால் அவ்வளவு தூரம் தமிழ் மீதான ஒரு அதிகமான அன்பையும் பாசத்தையும் அவருடைய எழுத்தின் மூலமாக வெளிக்காட்டுகின்றார். எனக்கு வித்யாசாகர் அவர்களை தயானா அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு தான் நேர பார்க்கிறேன். ஆனால் இணையத்தின் வாயிலாக அவருடைய ஒரு சில கவிதைகளை நான் படித்திருக்கிறேன். எழுத விடாமல் தடுக்கிறது அப்படின்னு கேட்டால் அதை இவர் பதிவு செய்கிறார். கடனோடும் மருந்தோடும் கட்டளைகளுக்கு பின்னே ஓடும் அவசரத்தோடும் தானே நமது வாழ்க்கை இன்றுள்ளது என்று சொல்கின்றார். நிஜம் இது. காலையில் எழும்பி நான் நீங்கள் எல்லாரும் அவசரமாக குளித்து அவசரமாக உடுப்பை போட்டு அவசரமாக பஸ்ஸை பிடிச்சி அங்கே போய் வேலைக்கு சேர்ந்துட வேணும் என்ற ஒரு கட்டாயத்துக்கெல்லாம் வாழ்கிறோம். இதை தவிர்த்து எங்களால் வாழல. அது என்றால் எங்களுக்கு வாழ்கிறதுக்கு பணம் தேவை. அதை அப்படியே குவைத்திலும் அப்படித்தான் இருக்கோ தெரியல எனக்கு நிலைமை. ஆனால் எங்களோட வாழ்க்கையை அப்படித்தான் சொல்கிறீங்க. ரொம்ப பிடிச்சிருக்குது. கடனோடும் மருந்தோடும் கட்டளைகளுக்கு பின்னே ஓடும் அவசரத்தோடும் தானே நமது வாழ்க்கை என்றுள்ளது. இதில் எனக்கும் பொருந்தும் தயானைக்கும் பொருந்தும். நிறைவாக கனப்படத்தை பற்றி சொல்லியிருந்தாலும் அண்மையிலே வந்த இந்த 96 படத்தை பற்றி சொல்கிறார். அந்த படத்தின் இசை இன்னமும் எனக்கு அது இங்கே படுத்திருக்கிற பொழுதும் அந்த வயலின் இசை அந்த வயலினும் புளூட்டும் வந்து கொண்டே இருக்கும். அதில் அவர் சொல்கிறார் பாருங்கள், அந்த படத்தை பற்றி ஒரு சாராம்சம் ஒரு சின்ன 2 லைனில் திருக்குறள் மாதிரி சொல்கிறார். உடம்பை உதறிவிட்டு மனசு ரெண்டும் ஒட்டிக்கொண்டு உலகிற்கு புரியாத ஒரு சத்தியத்தை சுமந்து கொண்டு உனக்கு நான் எனக்கு நீ என்று தனித்து நிற்கிறதே அந்த ஆளுமைதான் காதலின் மகத்துவம் என்பேன் என்று சொல்கிறார். அந்த படத்தில் நாயகனும் நாயகியும் சேர இல்லை. 96 படத்தில் த்ரிஷாவும் விஜய் சேதுபதியும் கல்யாண உறவில் இணைந்து கொள்ள இல்லை. ஆனாலும் அந்த உடல் என்ற பந்தங்கள் இல்லாமல் மனசு ரெண்டும் ஒட்டி கொண்டு எனக்கு நான் உனக்கு நீ என்று நிற்பது தான் காதலின் மகத்துவம் என்று அழகாக அந்த படம் பற்றிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அவை இதோடு நிற்க அவருடைய 25 படங்கள் பற்றி சுருக்கமாக சொல்கின்றேன். இந்த ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். இந்த திரைமொழி பற்றி நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கிற பொழுது அந்த 25 படங்களை நீங்கள் பார்த்துருந்தா தான் அந்த படமும் இவர் சொல்கின்ற விமர்சனமும் ஒத்துப்போகும். நான் தொடர்பாகவும் உங்கள் மன எண்ணங்களை பதிவு செய்து ஏற்புரையாற்றுமாறு எழுத்தாளர் வித்யாசாகர் அவர்களை அழைக்கிறோம். சொல்லில் நயம், பொருளில் எழில், கண்ணம் காதம் போல காணவும் கேட்கவும் இனிப்பு மொழி, கண்டவர் கேட்டவர் போற்றும் தனித்த மொழி தமிழ். வரலாற்றுக் கொடை வள்ளுவப்பறை, தெள்ளு தெளிந்த கிள்ளை நடை, சொல்லும் பாட்டும் சிறக்கு மொழி சந்தத்தமிழ் எங்கள் சுந்தர மொழி தமிழ். சங்கம்பல கண்டமொழி, சண்டைக்கும் சென்னைக்கும் கூட அறத்தை பயின்ற தமிழ். ஆதிகாலந்தொட்டை காப்பியங்களால் காதலுற்ற மொழி தமிழ். படிக்கும் மனிதர்க்கு வளத்தை தரும், படிக்கா மனிதர்க்கும் அறிவை பெருக்கும். 1000 படைகளைப் போல 1000 உண்டு, வாழ்வில் உயர வள்ளுவம் கொண்ட மொழி தமிழ். சுந்தரப்பாட்டன் பாரதி வந்தான், செந்தமிழ் வேந்தன் பாரதிதாசன் என்றான். பைந்தமிழ் கிழவிகள்
ஔவையார் வந்தனர் 64 நாயன்மாரும் ஆண்டாலும் கற்ற மொழி போற்றுதல் பெற்ற மொழி தமிழ். அகழ்வாராய்ச்சி எதற்கு அடிமனது அறியும், டிஎன்ஏ எதற்கு வள்ளுவம் படி உணரும், மருத்துவம் விஞ்ஞானம் என்ன தொல்காப்பியமும் திருமந்திரமும் பார் தமிழ் உயரும். சல்லிக்கட்டு கட்டிய மாட்டிற்கு மதிப்பு, சோறு போட்ட நிலத்திற்கு விழா, ஏறெழுத ஏழைக்கு கொண்டாட்டம், வருடமானால் பழமைக்கு தீயிட்டு புதுமைக்கு பொங்கலிட்ட புகழ்மொழி தமிழ். இடது வலதும் லெஃப்ட் ரைட் ஆனாலும், காலையும் மாலையும் பிஎம் ஏஎம் ஆனாலும், ஞாயிறும் திங்களும் சண்டே மண்டே என்றாலும், வெங்காயமும் வால்மார்ட் டே ஃப்ரெஷ் ஆனாலும், இன்றும் ஐக்குவாக அழகு குரலாக புதுப்பாவாக பழகு தமிழாக பார்போற்றும் மரபு வடிவாக ஏர் ஊன்றிய ஈர மண்ணை போல யார் மனத்திலும் மனத்தே இருக்கும் தமிழை முதலாய் வணங்கிக் கொள்கிறேன். நட்பால் இதயங்களை நிரப்பி இலக்கிய அறிவால் இமயமென உயர்ந்து புலம்பெயர்ந்தாலும் உயிர் விடாதிருப்பதற்கு ஈடாய் தம் மண்ணின் பண்பையும் தமிழின் சீர்மையையும் சற்றும் குறைத்து கொண்டிடாத அன்பு உறவுகள் என கூடி உயர்திரு கரோ சந்தி அமைப்பாக இருந்து அவ்வழியே இங்கு சேர்ந்துள்ள அனைத்து படைப்பாளிகளையும் வணங்கிக் கொள்கிறேன். படைப்பின் தமிழிலக்கியத்தின் திருச்செல்வர் அன்புடை படைப்பாளி ஊடகவியலாளர் ஐயா திரு இளைய தம்பி தயானந்தா அவர்களின் தலைமையையும் வணங்கிக் கொள்கிறேன். எனது படைப்புகளை தனது மனதின் வழியே பேசி என்னுடைய இத்தனை வருட எழுத்துப் பணி ஒரு படியல்ல பல படிகள் உயர்த்திவிட்ட நாயகர்கள் சகோதரி அனைவரையும் ஐயா திரு ரகுநாதி, திரு கோவிலூர் செல்வராசன் ஐயா, KS குணா அவர்கள், நண்பர் திருப்பரங்குன்றன், சகோதரி சிவானந்தி அம்மா அனைவரையும் வணங்கி உடன் இக்கோவிலில் வீற்றுள்ள அம்மனையும் இணைகின்ற இணை தாய் என் அம்மாவையும் வணங்கி இதுகாரம் வீற்றிருந்த உங்களையும் வணங்கி கொண்டு நிறைய பேசிவிட ஏராளம் இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய இருக்கும் மீத நேரம் எனக்கு தெரியும் என்பதால் பொதுவாக ஒவ்வொரு விடயங்கள் நான் எண்ணி வந்ததெல்லாம் நிறைய. நான் வரும்போது கூட நம்ம கோவிலர் ஐயா கூட பேசிட்டே வந்தேன், நிறைய பல விஷயங்கள் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் ரொம்ப குறிப்பாக நம்ம புத்தகங்கள் படைப்பு பற்றி பேசி விட்டு சென்ற சான்றோர்களின் சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய சில கட்டாயம் இருப்பதால் அதை முதலில் முடித்து கொண்டு பிறகு நேரம் இருப்பின் பேசுவோம். அதோடு ஒரு கவிதையோடு இந்நுரையும் முடித்து நிகழ்வை நிறைவு செய்வோம். குறிப்பாக ஐயா கோவிலூர் செல்வராஜன் அவர்கள் சொல்லும் போது செங்கோடி முத்துக்குமார் அந்த பிரச்சனையை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை ஐயா நம்ம இளைய தம்பி சிவானந்த அழகாக அதை திருப்பி அதை சரி பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த கொழும்பொழியவர் பயணம் நூலே தமிழர்களுக்குள்ளே பிரிவு வரக்கூடாதுன்றதுக்காக தான். தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களோட எண்ணங்கள் என்னவாக இருக்குது, வெளியே இருக்கவங்களோட வெளி என்னவாக இருக்குது, இதெல்லாம் சமன் செய்து தமிழர்களை மொத்தமாக கூட்டி நின்று நாளைக்கு ஒரு தேவைன்னு நின்னா, நேற்று தோற்றம் என்பது வேறு. என்ன கேட்டால் தோற்றதெல்லாம் இல்லை, பல சதிகளுக்கு மத்தியில் விதைக்க தான் பட்டிருக்கோம். ஆனால் இன்னொரு முறை எழுந்து நின்னோம்னா தனியாக ஈழமாவோ இல்லை தனியாக தமிழர்களாகவோ இல்லை புலம்பெயர் தமிழர்களாகவோ இல்லை உலகத் தமிழர்களோ எழுந்து நிற்க மாட்டோம். அடுத்த முறை எழுதுன்னா தமிழர்கள்ன்ற ஒரு அடையாளம் மட்டும்தான் நமக்கு இருக்கும். அத்தனை மொத்த பேரும் எழுந்து நிற்பன்ற நம்பிக்கையை இன்றைக்கி தமிழக மக்களும் தமிழர்கள் அனைவரும் நமக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு நான் இந்த 2009 இந்த புத்தகம் எழுதின காரணம் அப்போ இந்த ஈழ பிரச்சனை பற்றிய பிரச்சனையே நிறைய பேருக்கு தெரியல, அதோட காரணமே நிறைய பேருக்கு தெரியல. தெரியணுன்றதை நான் அந்த படைப்பை அப்போ எழுதினது. அதை எழுதி அதுக்கப்புறம் 2011 புத்தகமாக கொண்டு வரணும்னு கொண்டு வந்தோம். ஆனால் இந்த 2010க்கும் இந்த 19க்கும் இருக்க இடைவெளியில் இந்த ஈழம் பற்றிய உணர்வும் ஈழத்தமிழர் என்னுடைய தொப்புள்கொடி உறவு என்ற எண்ணமும் மக்களுக்கு எழுந்துள்ள கிளர்ச்சி மிக அதிகம். இன்றைக்கி இதே அன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் உள்ள ஒரு கவலை தான் அது. ஐயா கலைஞர் மட்டும் ஒருபடி கீழே இறங்கி நின்று இந்த ஆட்சி எனக்கு வேண்டாம், எனக்கு தீர்வு வேணும்னு கேட்டிருந்தாருன்னா இன்றைக்கி உலகமாக தலைவர் அவர் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பல உயிர்கள் அதை மிச்சப்பட்டிருக்கோன்ற நமக்கு எல்லாருக்கும் நிச்சயம் தெரியும். ஆனால் இன்றைக்கி ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் எழுந்து நிற்க மொத்த உலகத் தமிழர்களும் 12 கோடி மக்களும்
அதோட பல மடங்கு உயிர்ப்பட இருக்காங்கன்றதை நான் கண்கூட பார்த்துட்டு வரேன். நம்ம பொதுவாக மேடையிலலாம் பேசிக்கிறோம், சில அரசியலில் இருட்டடிப்பு இருக்குது, இல்லை ஊடகங்கள் இருட்டடிப்பு பண்ணுதுன்னு. அதை ஐயா சொன்னது அழகாக சொன்னாங்க. நான் அங்கேயாவது அந்த செங்கொடி அந்த முத்துக்குமாரனா செத்துருக்காங்க, வேறு எங்கே செத்துருக்காங்க? அதுக்காக நான் சாகணும்னு சொல்ல வரல. அந்தளவு துடிப்பு உள்ளதுக்கு ஒரு சான்று தான் அது. யாரும் அங்கே நிம்மதியாக தூங்கிடல, யாரும் அந்த பலர் தூக்கத்தோட ஒரு சான்று தானே நானும். என்னோட கொழும்பொழிய ஒரு பயணம் அதுக்கான ஒரு சான்று தான். ஆனாலும் நம்ம முழு ஒற்றுமையாக கட்டமைத்து, இப்போ எப்படி இந்த ஜல்லிக்கட்டுக்கு போராடின போது இதுதான் என்னோடய கனவாக இருந்தது. இளைஞர்கள் தூண்டி எழும், இளைஞர்கள் மொத்தமாக சேர்ந்து எழுந்தாங்கன்னா கண்டிப்பாக நாடு அதுக்கு திரும்பி பார்க்கும். நாடு திரும்பி பார்க்கும்போது பிற நாடுகள் நிற்க முடியாது. அப்போ அங்கே ஒரு யார் மேலே தவறுன்ற ஒரு சோதனை வந்தால் தவறு பண்ண மாட்டுவாங்க. அப்போ நமக்கு நீதி கிடைக்கும், நம்ம நாடு குடி பறக்கும் அப்படின்றதான் அந்த கதையே. அதனால் அந்த நிலை மாறி இருக்கு. நம்ம எதுக்கு திருப்பி எடுக்க வேண்டாம், நமக்குள்ளே இனி பிழை வரக்கூடாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தனித்தனியாக பேசுகிறது வேறு, பொதுவில் பேசுகிறது வேறு, எல்லாமே அது அரசியலாக திருப்பி விடுற பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பல பிரச்சனைகள்லாம் தாண்டிய ஒற்றுமை நமக்குள்ளே கண்டிப்பாக வேணும். நமக்குள்ளே 1000 இப்போ ஒரு நாடுன்னு எடுத்தால் நான் ஏன் நாடு ஊ நாடுன்னு வரும். ஒரு நாட்டுக்குள்ளே போனோம்னா என்னோடய மாநிலம் உன்னோட மாநிலம்னு வரும். ஒரு ஊருன்னு எடுத்திங்கன்னா ஏன் ஒரு ஊருன்னு வரும். ஒரு வீடுன்னு எடுத்திங்கன்னா கூட வீட்டில் நீ நான் வந்துடும். அதான் மனிதன் இல்லையா? மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு குணம் தான் அது. அந்த குணத்தை நம்ம மாற்றிட்டு இனிமேல் நம்ம நிற்கிற மொத்த தமிழர்களாக மட்டும்தான் நம்ம அடையாளப்படணும், அந்த உணர்வு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன். அதோட ஒரு முக்கியமான சாராம்சம் தான் அந்த நூலே. அதனால் அந்த நூல் மட்டும் இல்லை, அது சார்ந்த இன்றைக்கி அதுக்காக உயிர் விட்டால் இல்லை, அதுக்காக துடிப்பு உள்ள பல இளைஞர்களை நம்ம கருத்தில் கொள்ளணும். ஏன்னா ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு ஒற்றுமை அன்றைக்கி சேர்ந்துருந்தால் பல உயிர்கள் மிச்சப்பட்டிருக்கும், அது நிச்சயம். ஆனால் ஜல்லிக்கட்டு ஒரு உதாரணம். இன்றைக்கி இனி எழுந்து நின்னா, மொத்த தமிழில் எழுந்து நின்னா நிச்சயம் நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஆனால் அது ஒரு போராட்டமாக வெடித்து எந்த ஒரு உயிரும் இனி இழப்போ நமக்கு வந்துடக்கூடாதுன்றது ஒரு பெரிய எண்ணமாக இருக்குது. அது எந்த விதத்தில் வருன்றது எனக்கு தெரியாது. என்னை கேட்டால் அடிபட்டிருக்கும், அந்த வலி உள்ளே இருக்குது, அந்த வலி எல்லாருக்குமான வழியாக இருக்குது இன்றைக்கி. அதனால் இனி ஒரு புரட்சியோ மாற்றமாக இருந்தால் அது நமக்கான வெற்றியாக மட்டும்தான் இருக்குன்றது மட்டும் இந்த இடத்துல அந்த புத்தகத்தின் வாயிலாக சொல்லிக்கிறேன். கத்தாமா அது காத்தாமா அப்படின்ற மாதிரி உச்சரிப்பே சொன்னாங்க. ஏன்னா அதை முதல்ல நான் நாங்கள் வசிக்கிற என்னோடய வீட்டுக்கு பின்னாடி இருக்கவங்க எல்லாமே அந்த கத்தாமா அப்படின்றோம். கத்தாமா அது குறிப்பாக சொன்னான், அதாவது வேலைக்காரி. அரபியில் கத்தாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு தினந்தோறும் அவங்கள போகும்போது வரும்போதெல்லாம் அந்த முகத்தில் இருக்க ஒரு அயற்சி இருக்குல்ல, அந்த வலி, அவங்கள பற்றிய பல பிரச்சனைகள் அந்த கதைக்குள்ளே இருக்கும். அந்த அம்மா ஒரு சிறுகதையும் ரொம்ப அழகாக எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க. ஆனால் கத்தாமா கதை கண்டிப்பாக எல்லோரும் படிக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன்னா அதில் இருக்கிற பல கதைகள் ஒரு கதைகளும் ஒரு கூறுகள் சார்ந்தது, ஒரு பிரச்சனையை வலியுறுத்தி சொல்லி அதை பற்றி நமக்கு புரிதலை ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் அரபு நாடுகளில் அதிகபட்சம் இப்போ எங்கள் வீட்டிலேயே நாங்கள் சிலர் நான் வேலை செய்கிறது நம்ம ஈழ சகோதரி இதை நாங்கள் வச்சுருக்கிறோம். என்ன காரணம், எங்களுக்கு வீட்டுக்கு எங்களுக்கு அவசியமே கிடையாது, ஆனாலும் வச்சுருக்கிறோம். ஒருத்தரையாக நான் காப்பாற்றி வைக்கலான்ற எண்ணம் தான், வேறெல்லாம் கிடையாது. என்னோடய மனைவி கிட்ட சொல்லுவாங்க, எதுக்கு நான் தான் எல்லா வேலையும் செஞ்சுடுவேண்ணா, நீ வேலை செஞ்சால் பரவாயில்ல, அவன் சும்மாவது போட்டோம், அவளை மட்டும் நிறுத்திடாத அப்படின்னுவேன். ஏன்னா அங்கே அவதிப்படுற பல பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்களோட வலி எல்லாருக்கும் தெரியணும்னு எழுதப்பட்டது தான் கத்தாமா. பொதுவாகவே எழுத்துக்கள் பொழுதுபோக்குக்காக எழுதப்படுது, இல்லை தன்னோட உணர்வை வெளிப்படுத்துறது. என்னை பொறுத்தவரை பொழுதுபோக்க எழுத்து நிச்சயம் இருக்கக்கூடாது, பொழுதுகளை ஆக்குகிறதா தான் இருக்கணும். அதே நேரம் எனக்கு உணர்வு பீரியட்டதோ இல்லை எனக்கு ஏதோ ஆசை எழுதுறதெல்லாம் இல்லை, இந்த சமுதாயத்துக்கான தான் நம்ம எடுத்துருக்கணும். நம்மளோட ஒரு புத்தகம் நான் எனக்கு இன்னும் கூட எனக்கு பெரிய ஒரு திருப்தியெல்லாம் இல்லை. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமான எதிர்பார்ப்பாக இருந்து. ஏன்னா ஒரு படைப்பு வழியாக தெரியாமல் வெறும் வித்யாசாகரை மட்டும் அடையாளப்படுறணுன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. 40 புத்தகம் எழுதுனா 30 புத்தகம் எழுதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் நான் புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கேன், என்னோடய கருத்துக்கள் என்ன, அது முழுதாக சென்று சேர்ந்துதான்னு சொன்னால் இன்றைக்கி கூட கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால் அது மாதிரியான இந்த பொழுதை ஆக்கக்கூடிய நம்மளோட உணர்வுகளின் வழியே நல்லுணர்வுகளை ஏற்படுத்தி, நல்ல சிந்தனையை தூண்டி, நல்ல சமுதாயத்தை ஏற்படுத்தி, நமக்கான நல்ல மலர்ச்சியை, உலகத்தை காக்கிற
ஆள்ற இல்லை, உலகத்தை காக்கிற நல்ல தாய்மை பக்குவத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தணுன்றதான் என்னோடய எழுத்துக்களோட ஒரு எண்ணம். அதன் வழியாக இருக்கிற கதைகள் தான் அது எல்லாமே. அதன் பிறகு பிரிவுக்கு பின் அட்டைப்படம் பற்றி சொன்னார். அதில் இருக்க ஒரு எழுத்து பிழைகள் சொன்னார். கண்டிப்பாக அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா முகில் பதிப்பகம் நாங்கள் ஆரம்பித்ததே இந்த பதிப்பகத்தோட சில அழிச்சாட்டை இருக்குது. நமக்கு ஒரு படைப்பாளி துணை நிற்கிறது பதிப்பகம் ஊடகமும் இருந்தாலும் பல படைப்பாளிகள் மனம் நொந்து போகிறது பதிப்பகம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு வந்து புத்தகங்கள் ஒரு படைப்பாளி ஒரு பார்வை இருக்கு இல்லையா, என்னோடய படைப்பு இப்படி இருக்கணும். என்னோடய புத்தகம் இன்றைக்கி கூட நம்ம கோயில் செல்வராஜன் ஒரு புத்தகம் தந்தார். ஒரு நம்ம டக்குன்னு பேர் செங்குன்றன் ஒரு புத்தகம் தந்தார். அந்த புத்தகத்தோட அட்டைப்படங்கள் அவ்வளோ அழகாக இருந்தது. என்னென்னா நம்ம என்னோடய எண்ணம் வந்து ஒரு புத்தகம் அப்படி கீழே இருக்கும்போது கடந்து போகிறவங்க அதை சும்மா போயிடக்கூடாது, எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்து தலைப்பை பார்த்தாங்கன்னா உள்ளே அவங்களுக்கு ஒரு கேள்வி வரணும். இதை நம்ம படிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தணும். படித்து முடிக்கும்போது எதை நான் சொல்ல வந்தேன்னா அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இந்த புத்தகத்தை நான் விலை கொடுத்து வாங்கினேன், எனக்கு திருப்தி அப்படின்னு அப்படி இருக்கணும் ஒரு படைப்புன்னு நான் எதிர்பார்ப்பேன். அதனால் எப்படி நீங்கள் வந்து அந்த பொம்மை நிறம் அதில் ஒரு பிளவு எல்லாம் சொன்னீங்களோ, என்னோடய எல்லா புத்தகமே ஒரு அட்டைப்படம் ஒவ்வொரு நுணுக்கமாக பார்த்து செய்வோம். அது முதல் படைப்புன்றதுனால எழுத்து பிழைகள் எனக்கு சில என்ன சொல்கிறது காலக்கொடுமை ஏற்றுலாம். எனக்கு அதிக நேரங்கள் கிடையாது. கிடைக்கிற நேரம் தான் பல சமூகம் சார்ந்த விடயங்களும் தமிழ் சார்ந்தும் முன்னெடுத்துகிட்டு வரோம். ஆனால் அது வந்து ஒரு காரணம் கிடையாது. அதுக்கடுத்த வந்த படைப்பெல்லாம் நிறைய கவனம் செலுத்தியிருக்கோம். அதுலேயும் இப்போல்லாம் அந்த முகில் பதிப்பாக நான் ஆரம்பித்த காரணமே அதுதான். நல்ல நல்ல படைப்புகளை கொண்டு வரணும், புதிதாக எழுதுகிற படைப்பாளிகளை ஊக்குவிக்கணும். நல்ல எவ்வளோ கவிஞர்கள் வந்து எழுதுகிறாங்க, ஆனால் அவங்களோட படைப்புகளே வெளியே வராமல் இருக்குது. எவ்வளோ வயது முதிர்ந்தவங்க இன்றைக்கி இல்லாமல் போனவங்களோட படைப்புகள் நிறைய குப்பையாக கிடக்குது இல்லையா. அது மாதிரி படைப்புகள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு தான் முகில் பதிப்பகம் உருவாக்குனது. அதில் எழுத்து பிழை பார்க்குறதுக்காகவே ஆசிரியர்களை நியமிச்சிருக்கோம். அவங்க எழுத்து பிழை பார்த்து வர தான் இப்போ இதெல்லாம் படைப்புகள் வருது. அதனால் அது முதல் படைப்பில் மட்டும் இருந்தது. இருந்தாலும் அது மாதிரி விடயங்களை திருத்திக்கொள்ள தான் வேணும். அதற்கு நன்றி. அப்புறம் பிரிவுக்கு பின் வந்து முக்கியமாக நான் எதிர்பார்த்த ஒரு புத்தகத்தில் ஒன்று பிரிவுக்கு பின். ஏன்னா எல்லோரும் காதலியை பற்றி சொல்லுவாங்க, எனக்கு மனைவி பற்றி சொல்லணும் அப்படின்றது. ஏன்னா என்னை பொறுத்தவரை மனைவி விட ஒரு தாய்மை வேறு எந்த பெண்ணுக்கிட்டையும் நம்ம பார்த்துட முடியாது ஒரு ஆணா. அது மாதிரி மனைவியை விட ஒரு நல்ல தோழியும் நமக்கு வேறு யாரும் இருக்க மாட்டாங்கன்றது என்னோடய எண்ணம். அப்படி இருக்கும்போது அந்த மனைவியோட வழியை பற்றி பேசாத தான் நம்ம எல்லாமே இருக்கோம் இல்லையா. காதலியை பற்றி ரொம்ப அழகாக எழுதிடுறோம், நிறைய பேர் எழுதுகிறோம். ஆனால் மனைவியை பற்றி எழுதணும், அதை பதிவு ஆக்கணும் அப்படின்றதுக்காக எழுதப்பட்டது. அதில் ஒட்டகம் ஞாபகம் வரலன்னு கூட கேட்டிருந்தாங்க. எனக்கு தோணுதெல்லாம் பிரியோட வழியை உணர்த்தணும் அப்படின்றதான். நான் படைப்புகள் என்னோடய படைப்புகள் எதுவுமே வந்து ஏதோ ஒரு கட்டத்துக்குள்ளே அடங்கின மாதிரிலாம் இருக்காது. எனக்கு வந்து ஐயா சொன்னாங்க வாழ்வை குறிப்பிட வந்து அவருக்கு தெரிஞ்ச எழுதியிருக்காரு. அது மாதிரி எனக்கு தெரிந்த எழுதுகிறவர் தான் நான். அதை பற்றி நான் யோசிக்க கூட இல்லை. ஒட்டகம் இருக்கணும் ஒரு அட்டைப்படம் உருவாக்கும் போது நினைப்போம், கொய்த்துனா அரபுனா ஒட்டகம்னா கொய்த்துனா டவர்னா அப்படிலாம் பார்த்து பண்ணுவோம். பிரிவுக்கு முழுக்க பிரிவோட வழியை சொல்கிற ஒரு படைப்பாக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தது தான். அதுலேயும் நான் எதையுமே நான் சும்மா எழுத மாட்டேன். அதில் ஒரு சிக்கல் வேறு இருக்குது. நான் காதல் கவிதை எழுத பலர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஏன்னா நீங்கள் சும்மா எழுத மாட்டீங்களே, திடீர்னு காதல் கவிதை எழுதுறீங்களே அப்படின்ட்டு. நான் பிரிவுக்கு பின் வந்து என்னோடய மனைவி ஊருக்கு போயிருக்கும்போது உண்மையிலேயே அந்த ஒரு பிரிவின் வழியில் சேர்த்து எல்லோரோட உணர்வை எழுதுறது தான் அந்த படைப்பு. அதன் பிறகு இப்போ நடுவில் எழுதின நிறைய கவிதைகள் இருக்குது மனைவி பற்றி. நேரம் கிடைத்தால் படிக்க விருப்பம் இல்லை, என்னோடய வலைதளம் சென்று பார்க்கலாம். இப்போ விரைவில் வரக்கூட இருக்குது, நீ சிரித்தால் பனி விழும் மலருதிரும் அப்படின்னு. அதில் அந்த படைப்பில் நிறைய பெண்களோட உணர்வுகள், ஒரு மனைவியா, தங்கையா, காதலியா, தோழியா, அம்மாவா, பெண்கள் எப்படி நம்ம கூட இருக்கான்ற நிறைய உணர்வுகள் அந்த படைப்பில் இருக்கும். வாழ்வை சிதைக்கும் ஒரு நிமிடம் தான் நான் ஐயா ரகுநாதி பேசியிருந்தாங்க, தலைப்பு ஒட்டியே பேசியிருந்தாங்க. ஆனால் அது ரொம்ப நான் பெரிதாக எதிர்பார்த்ததுன்ற விட எதுக்காக நான் எழுதணுன்ற கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதிலில் ஒரு புத்தகம் வாழ்வை சிதைக்கும் ஒரு நிமிடமும் நினைப்பது நடக்கும்னு ஒன்று இப்போ எழுதின்னு இருக்கேன். இந்த இளைய சமுதாயத்துக்கு, இளைஞர்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரணும், வெறும் ஒரு கதையாவோ சில கருத்துக்களை சொல்கிறோம், இல்லை கவிதையாக சொல்கிறோம். நேரடியாக நான் என்னோடய வாசகர்கிட்ட பேசணுன்னா அதற்கான களம் தான் கட்டுரைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கதையில் ஒரு கதை வழியாக சொல்லிவிட்டு
வில்லனும் நான் தான், ஹீரோனும் தான் கதையில். இதில் எது நான் தெரியாமல் போயிடும். கவிதையிலையும் கற்பனை, ஆனால் கட்டுரைன்றது நேரடியாக நான் சொல்ல வர தகவல் என்னோட வாசிக்கிறவங்களுக்கு. அதனால் அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தது. அதில் 25 கட்டுரைகள் எடுத்திருக்கோம். எல்லாமே பொறாமை, தன்னம்பிக்கை, பல இது. அதுக்கு அணிந்துரை எழுதும்போது நம்ம ஐயா வரலாற்றறிஞர் கோ கண்ணன் அவர் வந்து அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சியாக சென்றிருந்தார். அங்கேருந்து எனக்கு கூப்பிட்டு வித்யா, எனக்கு இந்த அணிந்துரைலாம் நான் அவ்வளோ சீக்கிரம் தர முடியாது, எனக்கு நாள் வேணும். என்னங்க அப்படின்னு. இல்லை, அந்த 16வது கட்டுரை படிச்சிருந்தாலும் அங்கேருந்து நகர முடியல, தூக்கு போட்டு சாவுன்னு ஒரு கட்டுரை இருக்கும். அந்த தலைப்பு நான் 5 காசுக்கு வக்கில் 1000 பேச்சுன்னு சில தலைப்புகள். தினகரனில், இலங்கை பத்திரிகையில் தினகரனில் வந்த கட்டுரைகள், நிறைய கட்டுரைகள் அதில் இருக்கும். 5 காசு வக்கில் 1000 பேச்சு. அது மாதிரி இன்னும் ஒரு குடைக்கின் கீழே உலக தமிழமே, ஏகப்பட்ட. இந்த எல்லாமே வந்து உணர்வுபூர்வம் மட்டும் இல்லாமல் அறிவு சார்ந்து குழந்தைங்களை நேரடியாக சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காக எழுதப்பட்ட ஒரு நூல். விரைவில் அது பாட புத்தகமாக்குற திட்டங்கள் நடந்துட்டுருக்கு கல்லூரிக்காக. அதனால் மீதி கண்டிப்பாக அந்த வாழ்வயசத்துக்கு ஒரு நிமிடம் கட்டுரையை நீங்கள்லாம் படிக்கணும். படிக்கிறவங்க நம்மளோட எந்த படைப்பை படித்தாலும் அதன் பற்றிய கருத்துக்களை நீங்கள் எப்போ வேணாலும் என்னாண்ட மின்னஞ்சலில் பகிர்ந்துக்கலாம். எப்போ வேணாலும் எனக்கு கூப்பிடலாம். என்னை கூப்பிட்டு, ஒருவேளை நான் அந்த நேரம் வேறு வேலையில் இருந்தேன்னா கட் பண்ணிவிட்டு திரும்ப நான் கூடுவேன். இல்லை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. எப்போ நான் பார்த்துட்டு எப்போயும் உங்களுக்கு திரும்ப நான் பதில் தருவேன். அதுக்கடுத்து திரைமொழி வந்து ஐயா 2-3 விஷயம் சொன்னாங்க. அதாவது எம்ஜிஆர் பற்றி, சிவாஜி பற்றி விட்டுட்டேன், சில படங்கள்லாம் விட்டுட்டேன். கண்டிப்பாக எனக்கு அந்த புத்தகத்துக்கு பிறகு பலர் சொன்ன விஷயங்கள இது இருந்து, ஏன் சில படத்தெல்லாம் விட்டுட்டீங்கன்னு. ஆனால் யோசிச்சு பாருங்க, நான் வசிக்கிறது குவைத்தில் எனக்கு எந்த படத்தை நான் எப்படி பார்க்க முடியும்? படங்களில் இன்னொரு சிக்கல் வந்து எல்லா படமும் குவைத்துக்கு வராது. தமிழ் படங்கள் குறிப்பிட்ட படங்கள் மட்டும்தான் வரும். அதுலேயும் 13 வயது கீழ் உள்ளவங்க வர முடியாதுன்ற நிறைய கொஞ்சம் சண்டை காட்சிகள்ன்றதோ ரத்த காட்சிகளாக இருந்தால், இல்லை கொஞ்சம் வக்கர காட்சி தானே இருந்தாலும் குழந்தைங்களை கூப்பிட்டு போக முடியாது. என் பிள்ளைங்க படத்துக்கு நான் போக மாட்டேன். ஒரு படம் பார்க்கணுன்னா குடும்பத்தோடு போனோம், என் குழந்தைங்க கூட போனோம், இல்லை மனைவியோட போனோம். தனியாக போய் பார்க்கணுன்னு நான் விரும்புறது கிடையாது. அப்போ நான் பார்த்த படங்களில் சமூகம் சார்ந்து பேசிய படங்கள் மட்டுமா தான் நான் எழுதின அந்த சில விமர்சனங்கள்னு கூட என்னால் சொல்ல முடியாது. அதை பற்றி என்னோடய எண்ணங்களை தான் திரைமொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஆக்கணும். ஆனால் இதோட எப்படியும் 2வது கண்டிப்பாக கொண்டு வருவோம். ஏன்னா நிறைய அதுக்கு பெரிய ஆதரவு கிடச்சிருக்கு. தினத்தந்தி, தினமலர் போன்ற பல பத்திரிகை, தினமணி, இவங்க எல்லாமே நல்ல ஆதரவு கொடுத்து பலர் அதுக்கான விமர்சனத்தை போட்டிருக்கிறான். அதனால் எனக்கு பலர் கூப்பிட்டு பேசுகிறாங்க, அந்த மாதிரி புத்தகம் கேட்குறாங்க. அதனால் கண்டிப்பாக இனி வரும் அடுத்த படைப்புகளாக மாதிரி நல்ல நல்ல படத்தங்களை பார்த்தே ஒரு புத்தகமாக கவனமாக இருந்தேன். அந்த ஒரு காரணம் தான் கனவு தொட்டில் நாவல், 5வது நாவல் கலைஞர் தேர்ந்தெடுத்து தமிழக அரசு நூலகத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நூல் அது, நாவல் அது. அதன் பிறகு இதுவரை நான் விமர்சனம் எதுவும் வச்சதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி இந்த விழா நடக்குதுன்னா காரணம் வந்து இதில் ஒரு தோழமை உணர்வு இருக்குல்ல. போன முறை வந்து புத்தகம்லாம் கொண்டு வந்தப்போ நம்ம தோழர் சிவநாடராஜர் சொன்னது எப்படின்னா, வித்யா அடுத்த முறை நம்ம நிச்சயம் ஒரு நிகழ்ச்சி வைக்கணும். அவர் சொன்னப்பவே எனக்கு திரும்ப வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு மனசுக்குள்ளே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சார்ட்டர் குவாலிட்டி இன்ஸ்டியூட் ஒரு 100 வருட விழா கொண்டாடினாங்க. அது சார்ந்த வரதாக இருந்து வரேன் தெரிவித்த உடனே கரோசந்தியிலேருந்து எனக்கு வந்த பதில் 30ஆம் தேதி எனக்கு அப்படின்னு. அந்த நட்பை தான் நான் பெருசாக மதித்தேன். நான் அந்த நட்புக்கான நிகழ்வாக தான், விழாவாக தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரையும் எனக்கு புத்தகங்களுக்கு கிடைக்கிற ஆதரவாகவோ இல்லை புத்தகம் பற்றி பேச வந்தவங்களெல்லாம் அவங்கள எல்லாம் பார்க்காம எனக்கு கிடைத்த இதயங்களாக சேகரித்து கொண்டு நான் செல்கிறேன். மீண்டும் மீண்டும் தமிழாகவும் மொழியாகவும் உணர்வாக சந்திப்போம். நம்முடைய எப்படி சொல்ல, அவங்கள சகோதரின்னு சொல்கிறதா தோழின்னு சொல்கிறதா இல்லை பிரேமி ஆசிரியர் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாகவே நம்ம கோகுலன் சொல்லுவார், உங்களுக்கே தெரியாமல் கவிதையெல்லாம் நாங்கள் சுட்டு போடுவோம் ஐபிசி தமிழில். அது மாதிரி எப்போ அவங்களுக்கு பள்ளிக்கூடம் வேணுனாலும் எனக்கு கேட்டு கவிதை வாங்கி என்னோடய இயற்கை சில நல்ல கவிதைகள்லாம் அவங்களோட பள்ளிக்கூட குழந்தைங்களுக்காக எழுதுனது. இன்றைக்கி 3 மணி நேரம் காரை ஓட்டிட்டு தனியாக முதல் முறை காரை ஓட்டு வந்திருக்காங்களாம். நான் இது மாதிரியான அன்பு அந்தம்மா நம்ம சிவானந்தியம்மா வந்து போன முறை நான் ஏதோ ஒரு இது நிகழ்ச்சி குவியம் தூங்கிட்டு நிலா இன்றைக்கி வரல. நிலா வந்திருந்தா அவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஒரு அருமையான தோழி, நம்பிக்கையின் உச்சபட்சம். நான் அவங்க ஏற்படுத்தின ஒரு குவியம் நிகழ்வு தான் இங்கே நிறைய பேரை நான் சண்டைக்கு சொன்னாங்க.
நான் ரொம்ப தாமதமாக பார்த்துட்டேன், உங்களை முன்னாடியே பார்த்துருக்கணும், நிறைய நான் படிச்சிருக்கணும் அப்படின்னாங்க. இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு படைப்பாளியை பெருசாக ஊக்குவிக்குது. அதனால் உங்கள் எல்லோருடைய அன்பையும் சந்தோஷத்தையும் என்னோடய ஊக்கமாக எடுத்துக்கொண்டு, எனக்கு வந்து எல்லாருமே இந்த ஒரு சில நாள் தான் சந்திக்கிறோம் இல்லைங்களா, மனசில் பதிஞ்சிருக்கு. அதனால் பேர் பற்றி இதெல்லாம் அவர் பேசுகிற அந்த அழகே ரொம்ப அழகாக இருந்தது. இது மாதிரியான ஒரு அருமையான தொகுப்பு, பெரிய பெரிய விழாக்கள், நாங்கள் கிட்டத்தட்ட 1000 பேர் 500 பேர்லாம் வச்சு பெரிய பெரிய விழாலாம் எடுக்கிறோம். குவைத்தில் நல்ல பெரிய அளவில் பெரிய மண்டபங்கள்லாம் விழா நடக்கும். அது மாதிரி விழாக்களில் தொகுத்து வழங்குறதுக்கு இது போன்ற கவிஞர்கள், இந்த கவிநயம் சொல்லழகு உள்ளவங்க தான் மேடையை பெருசாக வெற்றி அடையும் அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய மிக்க நிறைய அன்பும் நன்றியை உரித்தாக்கி, அப்பாவை பற்றி ஒரு கவிதை. பொதுவாகவே நான் அம்மாவை பற்றி நிறைய எழுதியிருப்பேன். எனக்கு அம்மாவை பற்றி எழுதல ஒரு சுயநலம் ஒன்று இருக்குது. எனக்கு வந்து அம்மா பற்றி சொல்லும்போது எங்கள் அம்மா பார்த்துட்டு ஒரு சிரிப்பு, ஒரு பூரிப்பு அடைவாங்க. என் பிள்ளை என்னை பற்றி பேசினானேன்னு அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனாலும் அம்மாவை பற்றி, பெண்ணை பற்றி ஆண் பெண் எல்லோரும் பேசுகிறோம், ஆணை பற்றி எல்லோரும் பேசுகிறோமான்னு கேட்டால் அது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஆனால் வந்து வக்கரமாக பார்க்குற ஒரு உலகமாக தான் அந்த உலகம் அதிகபட்சம் இருந்துகிட்ருக்கு, எல்லாருமே சொல்ல மாட்டேன். ஆனால் ஆண்களுக்குள்ளே இருக்கிற புனிதர்களையும் நிறைய அந்த தாய்மை மாதிரி இருக்க ஒரு தந்தமை மிக்க ஒரு ஆண்களை, சிநேகர்களை இதுவரை நான் நிறைய பேரை சந்திச்சுட்டு வரேன். எனக்கு வந்து சொல்லுவாங்களே, பெண்ணை மட்டும் வாஞ்சியாக கட்டி பிடிக்கணும்னு இல்லை. இன்றைக்கி கூட எனக்கு ஒரு ஃபோட்டோ, நம்ம நேற்று ஐபிசியில் நாங்கள் ஒரு 3 பேர் ஒன்றா நின்றுருவோம், நான் சாம்சன் ஐயா நின்றுருப்பார். அதை பார்த்துட்டு சிலர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, அப்படி கட்டிப்பிடிச்சு நின்றுருக்கீங்களே, இதெல்லாம் ஷூட்டெல்லாம் அதான் இதுவாக இருக்குது அப்படின்னு நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துனாங்க. என்னை பொறுத்தவரையும் எனக்கு புகைப்படம் பெருசு கிடையாது, அந்த வாஞ்சியாக நிற்கிறாங்களே அந்த அன்பு, அதுதான் பெருசு. அதனால் அந்த அன்புக்கு வந்து ஆண் பெண்லாம் கிடையாது. அதனால் அந்த அன்பையை சுமந்திருப்போம். அந்த அன்பு வழியே ஒரு அப்பாவை பார்க்குற மகள்களின் பார்வை என்னவாக இருக்கும், மகளோ மகனோ தன்னோட அப்பா எப்படி பார்ப்பான்றது அந்த கவிதை. அப்பா எனும் வனம். மிதிவண்டியில் அரைப்படல் அடித்த நாட்கள் அவை. எங்களின் கனவுகளையும் வாழ்வின் ரசனைகளையும் அப்பாவின் கண்களின் வழியே கண்ட நாட்கள் அது. மதில் சுவற்றில் எட்டி செம்பருத்தியையும் கருவேப்பிலையையும் தின்றுவிட்டு தெருநடுவில் சாணம் போட்டு போகும் மாடுகளை மந்தையாக விரட்டிவிடும் அப்பாதான் எங்களுக்கெல்லாம் மருதுபாண்டியும் மதுரை வீரனும். அப்பாவோடு இருந்த நாட்கள் உண்மையிலேயே நந்தவன நாட்கள். அவர் பூப்பது பற்றி பேசினால் கேட்கையில் நாசிக்குள் மணக்கும், அவர் பார்ப்பது பற்றி பேசினால் நினைக்கையில் நெஞ்சுக்குள் இனிக்கும். அப்பாவிற்கு மட்டுமே தெரிந்த மந்திரம் அது. அது எப்படியோ தெரியவில்லை, கையெழுத்து போட தெரியாதவர்தான் என்றாலும் எங்களின் தலையெழுத்தை தெரிந்து வைத்திருந்தவர் அப்பா மட்டும்தான். அப்பா ஒரு அறிவினுடைய வனம், அன்பின் ஆழ்கடல். அப்பா மட்டும் யாருக்கும் இறக்கவே கூடாது. அந்த மீசை மாதிரி அழகு, அவர் தொப்பை போல விளையாட்டு, அவர் தோல் மேலே தூக்கம், அவர் கூட அமர்ந்து சாப்பாடு, அவர் நடக்கும்போது வீரம், எங்களுக்கு ஒன்றுனா துடிக்கும் துடிப்பு. அப்பப்பா, அப்பாக்கள் எப்போதுமே அப்பாக்கள் தான். அப்பாவிற்கு மட்டும்தான் நினைத்ததும் 1000 சிறகுகள் முளைக்கிறது. அப்பாக்களால் மட்டுமே ஆண்கள் எனும் தனல் உள்ளத்தே நீர் வார்த்ததை போல் அணைகிறது. பொதுவாக ஆண்களுக்கு அப்பா தான் முதல் தாய், பொதுவாக பெண்களுக்கு அப்பா தான் முதல் தாய், ஆண்களுக்கு அப்பா தான் முதல் தோழன். சாமியை போல் அவர் கும்பிட்டாலும் கும்பிடாவிட்டாலும், மதித்தாலும் மதிக்காவிட்டாலும், கேட்டாலும் கேட்காவிட்டாலும், திட்டினாலும் கோபித்து கொண்டாலும் நம்மை குழந்தைகளாக மட்டுமே பார்க்கும் அப்பாக்கள் தான். அப்பாக்கள் மாறுவதே இல்லை. எனக்கும் அவளுக்கும், எனக்கும் அவனுக்கும் அப்பாக்கள் ஒரு மாதிரி தான். வாழ்க்கை தான் கனப்பொழுதில் மாறிவிடுகிறது. திடீரென மறையும் நட்சத்திரத்தை போல அப்பாக்களும் மறைந்து விடுகிறார்கள். மனது மட்டும் என்னவோ அப்பாக்களுக்கு மகனாகவும் அப்பாக்களுக்கு மகளாகவுமே தன்னை எண்ணிக்கொண்டு உயிரோடு நகர்கிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு விழாவில் சந்திப்போம். வாழ்க.